ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமே இது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேல வர ஹீரோ மாதிரியே நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேட்குறதுக்கு கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கலாம், பட் ரியாலிட்டியில் இது பாசிபிள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் மாதிரியோ ஸ்லைம் மாதிரியோ நம்மளால கண்டிப்பாக மாறவே முடியாது, அது நமக்கே தெரியும். பட் ஆனால் இந்த ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் கிடையாது, அண்ட் இவனுக்கு மேஜிக்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் எனக்கு இவனே மாதிரி தான் மாறணும்னு ஆசை. அது ஏன் அப்படிங்கிறத வீடியோ போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 1. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க எப்படி வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஸ்ட்ராங்கான கோயின் ஒருத்தி அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்ட்ராங்கான கோயின் வந்துட்டு தோக்குற கண்டிஷனுக்கு போன உடனே அவ சீட்டிங் கோட்ஸை யூஸ் பண்ணி சீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், இந்த பிளாஸ்ட்ல நீங்க கண்டிப்பா இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்டா அந்த இடத்துல கிரியேட் பண்றா. அவ்வளோதான், நீங்க காலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ வந்து அவளை கொன்றுதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 பிளேயர்ஸை கொண்டுட்டாங்க. அவங்க யாருன்னே தெரில. அவங்க பேர் இருக்க வேண்டிய இடத்துல எப்பவுமே வந்து காலியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, பிளாங்கா இருக்கிறதுனால அவங்கள பிளாங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க அந்த தோத்து போன கோயின் வந்துட்டு இன்னொருத்தனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை மேபி அவங்க ஹேக்கர்ஸா இருக்குமோ, பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 1200 பிளேயர்ஸை ஒரு 4 பேர் சேர்ந்து கொள்றதே இம்பாசிபிள். ஆக்சுவலி நான் கூட தான் சீட்டிங் பண்ணி ஹேக் பண்ணேன், பட் ஆனால் அவன் அதையும் கண்டுபிடிச்சு தடுத்துட்டான். அவன் யாருன்னு நான் பார்க்க ரொம்பவே ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாங்கை எல்லாரும் பாராட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள கேமா நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்படி யாராலையுமே தோக்கடிக்க முடியாத அந்த லெஜெண்டரியான ஆளுங்க சோரா அப்படிங்கிறவனும் ஷீரோ அப்படிங்கிற அவனோட தங்கச்சியும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் 2 பிளேயராக விளாண்டு கிட்டத்தட்ட 4 பிளேயர்ஸையும் இவங்க 2 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணி 5 நாளாக தூங்காமல் இருந்து அந்த 1200 பிளேயர்ஸை கொண்டிருக்காங்க. நான் நிறைய சாப்பிடணும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி வருத்தப்பட்டு இருக்கோம். பரவாயில்ல, நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரா சொல்கிறா. இவ தூங்கவும், நீ தூங்கிட்டேன்னா நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கும். இந்த 2 காலையை வச்சுட்டு நீயே 4 பிளேயர்ஸையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிடுதா. இந்த உலகம் இது ரொம்பவே மோசமானது. இந்த உலகத்தில் எல்லாருமே எதுக்காக வாழ்கிறாங்க அப்படின்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம சோரோ 4 பிளேயர்ஸை ஒரே நேரத்தில் 4 கம்ப்யூட்டர் பார்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கா. அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும், எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி சொல்லிட்டு கடைசியில் அவளே எடுத்து பார்க்குறா. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே, நீங்கள் என் கூட கேம் விளாட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உங்களை பற்றி கரெக்டாக கேட்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் அது ஒரு சாதாரண செஸ்ஸு, நீ தான் அதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோவை அதில் அனுப்பி வைக்கிறான். ஏன்னா ஷீரோ வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர் மைண்ட் மாதிரி அவளை யாராலையும் செஸ்ஸில் தோக்கடிக்கவே முடியாது. அப்போ நம்ம ஷீரோ விளாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து வேணும்னே தோக்குற மாதிரி ஒரு மூவை வைக்கவும் நம்ம ஷோரோ வந்துட்டு வெயிட் பண்ணி, இது கம்ப்யூட்டர் இல்லை ஏதோ ஒரு மனுஷன் தான், சரி வா நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக நம்ம பிளாங்க் தான் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி விளாண்டு ரொம்ப வருஷம் ஆகுச்சு, உண்மையிலேயே இவன் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ கேட்குறா. அப்போ ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் 2 பேருமே சூப்பராக இந்த கேம் விளாண்டீங்க, உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்றது கஷ்டமா இல்லையா? ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு பூமி, அதில் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியாத ஒரு மக்கள், இதை விட சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே கேம் மட்டும் தான் உலகம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே அப்படி ஒரு உலகம் இருந்தால் அங்கே தான் நான் வாழ ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோரோ டைப் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடம் ஒரு மாதிரி மாறுது. கம்ப்யூட்டருக்குள்ளே இருந்து ஒரு கை வந்து, அப்போ நீங்கள் என்னோட உலகத்துக்கு வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு இடத்துல இருந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட உலகம், இந்த இடத்துல எல்லாமே கேம்ஸை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். ஆனால் நான் தான் இந்த இடத்தோட கடவுள் டெட்டு, நான் தான் இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணேன். இந்த இடத்துல மொத்தமே 10 ரூல்ஸ் தான். திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கேமை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ணப்படும். கேம் விளாடுற 2 பேருமே ஈக்குவலான ஒரு விஷயத்தை பெட்டாக வச்சு தான் விளாடணும். சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே தோற்று போயிருவீங்க. அப்புறமா அந்த ரூல்ஸ் எதுவுமே மாறாது, ஏன்னா அதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இவங்க வந்து கீழே விழுறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகலை. கடைசியாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் அப்படிங்கிற கடவுள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்கான். நம்ம ஷோரோவும் ஷீரோவும் எந்த சின்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அவங்களுக்கு முன்னாடி பறந்துட்டு இருக்கு. சந்தேகமே இல்லை, இது வேற ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா கடவுள்களுக்குள்ளேயுமே யார் இந்த உலகத்தை ஆள்றது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்தது. ஸோ எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாரு. ஏன் அப்படின்னா அவர் மட்டும் கலந்துக்கிடவே இல்லை. அவர் தான் பிளே கார்டான டெட்டு. அவர் வந்து இந்த 16 ரேசஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சு கேம்ஸ் தான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூல்ஸை போட்டார். அதுதான் இந்த உலகத்தோட ரூல்ஸ், அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோக்கு ஒருத்தன் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் நம்ம ஷீரோ கூட விளாண்டு தோத்து போய் அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். நம்ம ஷீரோ வந்துட்டு அந்த 10 பிளட்ஜஸையும் வந்து அவனோட ஃபோனில் நோட் பண்ணி வைக்கிறான். இப்போ இவனுங்க அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸை இழந்துட்டதுனால வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஷோரோவும் ஷீரோவும் வந்துட்டு சிட்டி ஆஃப் எல்கியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இங்கே ஒரு 2 பேர் வந்து கார்ட்ஸ் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட ராணி யாரு அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த கார்ட்ஸ் கேமை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பிங்க் ஹேர் பொண்ணு தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவளோட பேத்தியா, அதனால தான் இவ்வளோ இப்போ விளாண்டுட்டு இருக்கா.
அப்படின்னு ஒருத்தி வந்து ஷோரோட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஷீரோக்கு வந்து தூக்கமாக வருது. இவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நம்ம ஷோராவா கூட போய் விளையாட ரெடி ஆகுறான். இந்த பிரின்சஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கா பத்தியா ஒருத்தி. இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. ஏன்னா இவளை யாராலையுமே தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம். ஏன் உனக்கு பயமா இவளை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை டீஸ் பண்ணி விடவும் உடனே அவள் கேமுக்கு கூப்பிடவும், நான் சும்மாலாம் விளையாட மாட்டேன், நீ அந்த மூட்டை நிறைய இருக்கிற பணத்தை பெட்டாவை, நாங்கள் எங்கள் 2 பேர் லைஃபையே பெட்டை வைக்கிறோம், நீ மலை மேலே இருந்து குதி அப்படின்னு சொன்னா கூட குதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்போ பிளச் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அவங்க 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே சீட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஷோரோ இதை நோட் பண்ணியோ நோட் பண்ணாத மாதிரி விட்டுருதான். என்ன தம்பி தோத்து போயிட்டா அப்படிங்கோ. ஆமாங்க இன்னைக்கு கெட்டனான்னு நினைக்கிறேன், எடுத்தோடனே வானத்துலேருந்து கீழே விழுங்க, சரி அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காசு தூக்கி வைக்கிறா. ஆமாங்க கெட்ட நாள் தான், ஆனால் எனக்கு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். இது எப்படி பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. பெட் வச்சா வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே இந்த உலகத்தோட ரூல்ஸ் அப்படின்னு அவன் அந்த பண மூட்டையை கேட்கவும் கொடுக்குறான். நீ யாரு அப்படின்னு கேட்கவும் நான் ஒரு புது பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். இருந்தாலும் அந்த பொண்ணு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் பிளட்ஜிலேயே வந்து போட்டிருப்பாரு, ஆப்போசிட் பார்ட்டி கண்டுபிடிக்காத வரைக்கும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு காயினுக்கு நீங்கள் எத்தனை நாள் தங்க விடுங்க அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் அவன் வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். பொய் சொல்ற வேலை மட்டும் என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படிங்கும். 4 நாள் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிடுறான். இப்போ இவங்க இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வயலட் கலர் பொண்ணு ஏமாத்திரா அப்படிங்கிறது தெரியுது. எப்படி ஏமாத்திரா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணிருக்கா. நம்ம ஷோரோ தூரத்தில் ஒரு பொண்ணை பார்க்கலாம், இவங்க மேஜிக் வச்சு தான் சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அந்த பிரின்சஸ்ட்ட போயிட்டு இவங்க சீட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இங்க இவங்க கேமை கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஷோரோவும் வந்து வீடியோ கேம்ஸ், ஃபோனு, அப்புறம் சோலார் சார்ஜர், நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களுக்கு உண்மையிலேயே சிக்னல் கிடைக்கல, இது வேற ஒரு உலகம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல மேஜிக் இருக்கு, இதை எடுத்து நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவை பார்த்து கேட்கறா. இல்ல ஓன்ட்ட இந்த கேள்வி நான் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்க ஆரம்பிச்சிருதா. இந்த உலகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை விட்டு நான் போகணும்னே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரோவும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஷோரோ போனை நோண்டிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்போ நைட்டு வந்துட்டு ஒரு கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஷோரோ எந்திக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் மடியில படுத்து கிடக்குறா. அவளை நவுட்டி வச்சுட்டு இவன் போய் வெளியே பார்த்தா அந்த பிரின்சஸ் வந்துட்டு துணியை கூட அந்த கேம்ல இழந்துட்டு நிக்கிறா. இந்த இடத்துல இந்த அந்த பிரின்சஸ் வந்துட்டு அவ ட்ரெஸ்ஸை முதல் கொண்டு இழந்துட்டு வந்து நிக்கிறா. நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதாம்ல, நான் தோத்து போயிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட்டு இருக்கா. ஓ நீ தோத்து போனதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அவளை பார்த்து கேட்கவும் அவ டென்ஷன் ஆகுறா. இவன் வேணும்னே தான் இப்படி பேசிட்டு இருக்கான். ஆமா நீ தோத்து போயிட்ட, நீ மட்டும்தான் முட்டாளா இல்ல உன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே டென்ஷன் ஆகுற மாதிரி பேசுவான். அவ டென்ஷன் ஆகுறா. என் குடும்பத்தை பத்தி அப்படி பேசாத அப்படிங்கவும் சரி ஓகே அப்ப நம்ம இதை விளையாட்டு மூலியமா முடிவு பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் கேம் வச்சு தானே டிசைட் பண்ணுவாங்க, நம்ம வேணா ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம், நான் வந்து பேப்பர் மட்டும் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். உடனே அந்த பிரின்சஸ் இவனை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம சோரா அவளை பார்த்து ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உங்க தாத்தாவை நான் தப்பா பேசினதுக்கு மேல இருந்து கீழே குதிச்சு சாவ சொன்னா கூட சாவுதேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஒருவேளை நம்ம வந்து டையில முடிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சீட்டிங் பண்ணா அப்படிங்கிற உண்மையை நான் உனக்கு சொல்றேன், அண்ட் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், இதே நான் ஜெயிச்சிட்டா அப்படின்னாலும் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம சொல்றான். பணம் பத்தல அப்படின்னு நம்ம சொல்லவோ ஓ அப்போ உனக்கு பணம் தான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே அசன்டே அப்படின்னு சொல்லி பிளட்ஜ் பண்றாங்க. இவன் எப்படி இவளை ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. இவன் பேப்பர் தான் வைக்கன்னு சொல்லியிருக்கான். மேபி அவ ஒருவேளை சிசர் வச்சானா இவன் ராக் வச்சுட்டு அவளை தோக்கடிச்சாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். அதை பார்த்தா இவா மேபி ஒருவேளை இவன் வந்துட்டு பேப்பரே வச்சுட்டான் அப்படின்னாலுமே நம்ம தோத்து போயிருவோம், ஸோ அதனால நம்ம சிசர்ஸ் வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சிசர்ஸ் செலக்ட் பண்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ராக் வச்சு ஜெயிச்சிருந்தான். நான் பேப்பர் தான் வைப்பேன்னு சொன்னேன், மேபி நீ பேப்பரை வச்சிருந்தா அப்படின்னா டை ஆகும் அப்படின்னு நினைச்சு நீ வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு வின் பண்ணிருக்கலாம், மேபி நீ தோக்கெடுக்கணும்னு நினைச்சு ராக் வச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நமக்கு டை ஆயிருக்கும், பட் ஆனால் இது 2த்தையுமே நீ பண்ணல, ஸோ அதனால தான் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் சுகமாய் கீழே விழுறா. ஜெயிச்சா என்ன வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கவும் உடனே ஹீரோ வந்துட்டு சொல்றா நீ வந்துட்டு ஜஸ்ட் ஹெல்ப்னு தான் கேட்டா, அது என்னன்னே மென்ஷன் பண்ணல அப்படிங்கும். நீ பணம் பத்தல அப்படின்னு தானே சொன்ன அப்படிங்கும். ஆமா நான் ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் தான் பண்ணேன், நீயா தான் வந்துட்டு பணம் வேணுமா அப்படின்னு கேட்டேன், நான் அதுக்கு ஒழுங்கா கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கும். ஆமா இவன் ரெஸ்பான்ஸே பண்ணல, ஜஸ்ட் ஹெல்ப்னு மட்டும் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்பதான் புரியுது. நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமா இருக்கிறான், ஜஸ்ட் ஹெல்ப்னு மட்டும் தான் கேட்டான், என்னங்கிறதே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது இப்பதான் அவளுக்கு புரியுது. எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா நீ என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பெட்டிங் வச்சாலுமே அது வந்து கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைவேறும். ஸோ அதனால அந்த பிரின்சஸ் அவகிட்ட அவ்வளவு பணத்தையே தர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு இருக்கோம். அதுக்கு நீ சிம்பிளா உன்னோட சொத்து அவளத்தையும் என்கிட்ட தானே கேட்டிருக்கலாமே, எதுக்கு லவ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறா. ஐயோ இதை நான் மறந்துட்டேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்பட்டு இந்த விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கா. நீ இதை வேணும் நீ தான் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வருத்தப்படுறா. உடனே பார்த்தா இவன் போயிட்டு மன்னிப்பு கேட்கறான்.
அந்த பிரின்சஸ்க்கு இவன் ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறது ஜெலஸா இருக்கு, வருத்தமா இருக்கு. இவன் மேல என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி லவ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவனை நார்மலா பார்த்தாலே ஹேண்ட்ஸமா தெரியுதா, இப்பெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையை போட்டு முட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவனை திரும்பி பார்த்தாலுமே இவன் ஹேண்ட்ஸமாவே தான் தெரியுதா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிளட்ஜ் தான். இவன் மேல லவ் தானாவே வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சோராவா அந்த பிரின்சஸ் மேல தள்ளி விட்டுறதா. அந்த பிரின்சஸ்க்கு இவன் மேல லவ்வா வந்துகிட்டு இருக்கு. உடனே அவ டென்ஷன் ஆகிட்டு இவனை தூக்கி அடிச்சதா. பார்த்தா இவன் வெளியே போய் விடவும் ஐயோ சாரி அப்படிங்க பார்த்தா அவன் பயத்துல ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் தள்ளி போனாலே இந்த மாதிரி மாறிடுவீங்களா, நீங்க ரெண்டு பேரும் சுத்தக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் நினைக்கிறா. இப்போ அவளோட பேலஸ்க்கு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த பிரின்சஸ் கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு இதற்கெல்லாம் ஆச்சரியமே படல, ஏன்னா எங்க மேஜிக்லாம் சகஜம் தான். உடனே நம்ம சோரா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் குளிக்கிறத பார்க்கலாம், அதுவும் மெயினா அந்த பிரின்சஸ் குளிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை போடுறான். பட் ஆனால் அதை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எடுத்துருதா, அவனை வந்து ஏமாத்தி விட்டுருதா. இப்போ அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு பழைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குறா. அதில் நம்ம சோரா ரொம்பவே ஹேண்ட்ஸமாக தெரியவும் இவன் மேலே ரொம்பவே லவ் வருது. ஐயோ இப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் செவுத்துல போய் முட்டிக்கிறதா. சரி நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. நம்ம சோராக்காக அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் வந்துட்டு லவ்வோட டீ போட்டுட்டு இருக்கா. ஐயோ நான் ஏன் இப்படிலாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு செவுத்துல முட்டிட்டு ரத்தம் வர்றதோட போயிட்டு டீயை கொடுக்கறதுக்காக போறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம சோராவை காணும். நம்ம சோராவும் சீராவும் வெளியே போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்டுட்டு இருக்கான். ஒரு புக் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் புரியாத லாங்குவேஜ் இருக்கு. உடனே என்ன லாங்குவேஜ் இது அப்படின்னு கேட்கவும் ஹியூமனிட்டி, இது வந்து ஹியூமன் ரேஸோடது அப்படின்னு சொல்றா. ஓ ஹியூமன் ரேஸ் மட்டும் தான் இங்க இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்ல இந்த இடத்துல மொத்தமா கிட்டத்தட்ட 16 ரேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்ப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மேஜிக் தெரியும், அது போகமா வார்பீஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த 16 ரேசஸையும் எக்ஸ்பிளைன் பண்றா. ஆமா ஹியூமன் ரேஸ் அப்படின்னு கேட்கவும் அதுதான் இருக்கிறதுலே கட்ட கடைசி 16வது ரேங்க் அப்படின்னு சொல்றா. ஹியூமன் ரைஸ் மட்டும் ஏன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சோரா கேட்கவும் நமக்கு வந்து மேஜிக் எதுவுமே தெரியாது, மற்றவங்க மேஜிக் வச்சு ஏமாத்தினாங்கன்னா கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் நம்ம எல்லாருமே தோத்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போ இவங்க ஒரு லைப்ரரிக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ என்னடான்னா ஜஸ்ட் 5 நிமிஷத்துல அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிற மொத்த லாங்குவேஜுமே கற்றுக்கிட்டா. இதை பார்த்து அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இவங்க ரெண்டு பேரும் செம ஜீனியஸாக இருக்காங்க, இவங்களால இந்த எல்கியா நாட்டையோ ஹியூமன் ரைஸையோ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. அந்த வயலட் ஹேர் பண்ணி எல்லாரையுமே தோக்கடிச்சு இப்போ அவள் தான் அந்த எல்கியா நாட்டுக்கு ராஜாவா மாறப்போறா. நம்ம ஸ்டெஃப் வந்து வருத்தப்பட்டு இருக்கவும் எதுக்காக நீ இந்த இடத்துக்கு ராஜாவா மாறணும்னு நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும் என்னோட தாத்தா இந்த நாட்டில் ராஜாவா இருந்தப்போ ஒரு பெரிய கேமர் தான் வந்துட்டு இந்த நாட்டோட ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் ஆனால் அவர் நிறைய கேம்ல தோத்து போயிட்டாரு. அதனால என்னோட தாத்தாவை எல்லாருமே வந்துட்டு ஒரு முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என் தாத்தாவோட பேரை நான் காப்பாத்தினா அது போக இந்த எல்கியா நாடு இதை எப்படியாச்சும் முன்னேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு நம்ம சொல்றா. இதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்றோம். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த நாட்டோட ராஜாவா பதவி ஏற்றுக்கிட போறவளை போய் பார்க்க போறாங்க. கூர்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் கூப்பிடவும் உடனே அவள் போயிட்டு இன்னும் நீ பெட்ஷீட்டோட தான் சுற்றிட்டு அந்த உங்கள் தாத்தா கொடுத்த ட்ரெஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போடுதா. உடனே அந்த அன்னைக்கு அவள் பக்கத்தில் போயிட்டு உங்கள் தாத்தா முட்டாள் மாதிரியே நீயும் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல எடுத்து போறா. இவ வருத்தப்பட்டு அதை போய் எடுக்க போகவும் வெயிட் பண்ணி எடுக்காத அப்படின்னு நம்ம சோரா போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு இதை நீ வந்து பிளஸ் பண்ணி ஜெயிச்சிருக்க, ரூல்ஸ் படி இந்த ட்ரெஸ் உனக்கு தான் சொந்தம், அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்கள் எல்லாருமே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூரமே கொண்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. என்னாலும் நீ என் கூட இருப்பில்ல அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும் சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா. உடனே நம்ம சோரா இது ஃபன்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தாத்தா முட்டாள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவோம், உன்னோட ட்ரெஸ்ஸை போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம சோரா ஸ்டெஃபை பார்த்து சொன்ன உடனே இப்போ அவளுக்கு உண்மையாவே லவ் வருது. உன் குக்கி சூப்பர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம சோரா அவனோட ஃபோன்ல நெக்ஸ்ட் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறான். இந்த இடத்துல இந்த கூர்மி இந்த நாட்டோட ராஜாவாகிறதுல உங்களில் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒருத்த கேட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பார்த்து கேட்கறா. நம்ம சோரா என்னடான்னா நான் ராஜாவாகிறதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த கூரமே அப்பப்பா நம்ம 2 பேரும் கேம் விளையாடி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கும் முதல்ல வெயிட் பண்ணு, நீ வந்து சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபோட போட்டோவா அவகிட்ட காட்டுறாங்க. ஃபோனில் அவங்க வச்சிருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த டிவைஸ் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே நீ வந்து பொய் சொல்கிற அப்படிங்கவும் ஒரு எல்ஃப்க்கு கீழே நீங்கள் போய் வேலை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி பேச ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற எல்ஃபை காட்டுறா. உடனே அந்த கூர்மி என்னடான்னா நீ ஆள் செட் பண்ணி அந்த பழையத்துக்கு மேலே போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரியே ஆக்ட் பண்ணுறா. அந்த கூர்மி அந்த எல்ஃப் அங்கேருந்து போக சொல்லிடுறா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். உடனே அவனை வந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோனில் எடுத்து இந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை அவகிட்ட காட்டிட்டு நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உன் கூட நான் கேம் விளாட ரெடியாக இருக்கேன், சீட்டிங் இல்லாத ஒரு கேமாக நம்ம விளாடுவோம், நான் அரேஞ்ச் பண்ண உடனே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வைக்கிறா. இப்போதான் நம்ம சோரா வந்துட்டு அந்த பிரின்சஸ் ஸ்டெஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உடனே வந்து மேஜிக் பண்ணி தான் அந்த எல்ஃபோட உதவியால் தான் சீட்டிங் பண்ணி தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த கூர்மியோட பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃப் ஹெல்ப்பால் இவா ஃபர்ஸ்ட் ராஜாவாக மாறிட்டு அதுக்கப்புறமா அந்த ராஜ்யத்தையே தூக்கி அந்த எல்ஃப் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் அந்த எல்ஃப் தான் அந்த மொத்த நாடையும் ஆடுவாங்க. இதுதான் அவங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். கூர்மி அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ரேசஸ் ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சாதாரண மனுஷங்களால நம்ம மேஜிக் எல்லாம் கண்டே பிடிக்க முடியாது, நீ இதுல என்னோட உதவி இல்லாம ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்கவும் அந்த கூர்மி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா.
நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் எதுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னா அப்படின்னா தான் அவள் பயப்படுவா, மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டா. அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக மேஜிக்கை யூஸ் பண்ண மாட்டான்னு இல்லை, அவள் கண்டிப்பாக சீட்டிங் பண்ணுவா, எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும். உண்மையை சொல்லப்போனால் அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணாலும் நம்மளால அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. பட் ஆனால் கவலையை விட்டுரு, ஏன்னா பிளாங்க் நாங்கள் எப்போவுமே தோத்ததில்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த கூர்மை பண்ணுவாரா, இந்த மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியாது, அதனால தான் எல்ஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவங்க கிட்ட நம்ம நாட்டை ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்கிடுவாங்க. இந்த நாடு முன்னேறணும்னு உனக்கும் அக்கறை இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்டே கேட்கவும், ஆமாம் இதுவும் கரெக்ட் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிக்கிறா. நீ சொல்றது கரெக்ட் தான், மனுஷங்க ரொம்பவே வீக்கானவங்க, மேஜிக்லாம் இருக்காது, எல்ஃப் கிட்ட இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நம்மளோட ஆசை இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஹைஃபை போட்டுட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நீங்க தான் தோக்க போறீங்க அப்படின்னு அந்த கூரமே அங்கிருந்து போயிருந்தா, நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டெப் கேட்கவும், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, அவளால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் நம்மகிட்ட நல்லவா மாதிரி நடிச்சு நம்மளை பின்வாங்க சொல்றா. ரெண்டாவது அவளால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. மூணாவது நமக்கு யாரோ ஒரு ரேஸ் ஹெல்ப் பண்றாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. நாலாவது அந்த போன் எல்லாம் காட்டினதுனால நமக்கும் ஏதோ மேஜிக் விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டா. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த இடத்துக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து செஸ் தான் ஒரு கேமா இருக்கு. இந்த செஸ் கேமில் தான் வந்து சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த செஸ் கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த செஸ் பீசஸ் எல்லாமே அதோட ஓன் வெளியில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுமை பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே, உனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வந்து ஒரு ஆளாக இருந்து விளாடு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் விளாடுவோம், ஏன்னா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒத்துக்கிட்டா. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து அசன்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த எல்ஃப் வந்துட்டு இது எல்லாத்தையுமே தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஷீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த குரமை பொண்ணு என்னடானா, ஒரு சாதாரண சோல்ஜரை 2 தான் நவரும், ஆனால் அவள் 3 கட்டா நகர்த்துறா. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் கேட்கவும், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, இது சாதாரண செஸ் கேம் மாதிரி கிடையாது, இதில் இருக்கிற பீசஸ் எல்லாம் அதோட ஓன் வெளில தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே நம்ம ஷோராக்கு புரியுது இது வந்து சாதாரண செஸ் கேம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு செஸ்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்டு. நெக்ஸ்ட் மூவ்ஸை அவள் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுனால தான் கிட்டத்தட்ட காடே அவகிட்ட தோற்று போகிற லெவலுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கோம். இப்படி நம்ம சோரா நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீராவோட காயின்ஸ் வந்து அவள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டை அது முன்னாடி மூவ் ஆச்சு அப்படின்னா அது இறந்து போயிடும், அதனால அது வந்து முன்னாடி நகர மாட்டேங்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால்குலேட் பண்ணுறா. ஒவ்வொரு காயின்ஸையும் நகர சொல்கிறா. எல்லாமே வந்து கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறதுனால நகர மாட்டேங்கி. இப்போ வந்துட்டு இவா தோக்குற கண்டிஷனில் இருக்கா. எப்படி கால்குலேட் பண்ணாலுமே இவளால் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போக முடியல. உடனே அவள் வந்துட்டு, சோரா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருதா. உடனே நம்ம சோரா வந்துட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தி அந்த பால்கனியில் உட்கார வச்சுட்டு, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தேன்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், நாம மட்டும் போரில் ஜெயிச்சோம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுறேன். இந்த ராணுவத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க வேணாம், உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கவுமே நம்ம சோராவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆன் ஃபயரில் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் தான் நான் எக்ஸ்பர்ட்டு, இந்த கேமை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா அவனை கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக எல்லா மூவ்ஸையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். வெயிட் பண்ணி இது என்னோட டர்ன்லாம் அப்படின்னு சொல்லி குறுமை கேட்கவும், ரியல் லைஃப் ஃபைட்டில் யாருமே இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த சோல்ஜர்ஸை பார்த்து, வீரர்களே ஏமாத்துக்காரியோட கையில் நம்ம எல்கியா நாடு இருப்பதா, அதுவும் இவ என்னடா இந்த ஒரு சின்ன பொண்ணு உங்களோட பிரின்சஸ் அள வச்சிருக்கா, அப்பேற்பட்ட ஒருத்திக்கிட்ட இருந்து இந்த எல்கியானோட காப்பாற்றணும்னா அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அவன் சொன்ன உடனேயுமே எல்லாரும் போயிட்டு ஃபாஸ்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த குறுமை என்னடனா அதுலயே ஒரு ட்ரிக் பண்ணிருக்கா. அந்த சோல்ஜர்ஸ் காலில் வந்து ஒரு மேஜிக் கேரி கட்டி விட்டதுனால அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னால அவங்க முன்னாடி மூவ் பண்ணி தான் ஆகணும். இவன் எப்படி சீட்டிங் பண்றா அப்படிங்கறத நம்ம சோரோ கண்டுபிடிச்சிட்டான். பட் ஆனா நம்ம சோரோ கிட்ட அவளால ஜெயிக்க முடியல. உங்க பிரின்சஸோட கியூட்னஸ் பாருங்க, இதுக்காகவாச்சும் நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சேரப் பண்ணிட்டு இருக்கவுமே இவ தோத்து போற கண்டிஷன்ல ஆனவனே எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை உள்ள இறக்குனவனையுமே அந்த குறுமையோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்டா மாறுறாங்க. அண்ட் அவங்க தொடர நம்ம சோராவோட சோல்ஜர்ஸும் அவா டீம் சைடா மாறிட்டாங்க. உடனே நம்ம சோரா எல்லாரையும் திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்றான். நான் எப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இவனால் ப்ரூவ் பண்ண முடியாததுனால இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுமை நினைக்கிறான். நம்ம சோராவால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ராஜாவை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின்க்கு ஆர்டர் கொடுக்கவும் நம்ம சோராவே அந்த இடத்துக்குள்ள குதிச்சிருந்தான். மை குயின், நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, உன்னை மாதிரி ஒரு வீரமான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் அந்த குறுமை என்னடான்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே உங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்கா, அவளோட சொந்த இதுக்காக உங்களை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லவுமே அந்த குயின் வந்துட்டு இவங்க சைடு மாறிடுதா. லவ் கேம்ஸ்ல என்ன வந்ததுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இப்போ மேலே வந்துட்டு இருக்கான். ஒரு கோயினை மாத்திட்டதுனால எதுவுமே மாறிடாது, என்னதான் இருந்தாலும் அவள் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா தலையை பிச்சுட்டு இருக்கும்போது நாம பிளாங்க், நம்ம தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் உடனே அந்த அன்னைக்கு பார்த்தா அந்த குறுமை என்னடானா ஒரு தப்பான மூவா வைக்கிறா. அந்த குயினை வெட்ட சொல்லி சோல்ஜருக்கு ஆர்டர் கொடுக்கவும் என்னோட குயினை நான் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாயிருந்தான். பார்த்தா இப்போ அவனும் வந்து சோரா சைடு மாறுதான். இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். எப்பவுமே ஒரு கேமை வின் பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். குயினை வெட்ட சொன்ன உடனேயுமே அந்த சோல்ஜர் வந்துட்டு நம்ம சோராவோட சைடுக்கு மாறுறான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குறுமை ஆச்சரியப்படுதா. மை குயின், உங்களோட ராஜாக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்க ஆளுங்களையே விட்டு உங்களையே வெட்ட சொல்றான். அது போக உங்க ஆளுங்களுக்குள்ளேயே அவன் வெட்டிக்கிட சொல்றான்.
நீங்க தான் அதுக்கு நியாயம் கொண்டு வரணும், உங்க ராஜாக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்ன உடனே இந்த சோரா சைடு எல்லாருமே மாறிட்டாங்க. அது ஒரு ரெட் கலர்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா. இப்படிதான் நடக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும், நான் தான் சொன்னல சண்டை இல்லாம நான் ஜெயிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். உடனே நம்ம ஸ்டெஃபுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஸ்டெஃப், நீ சண்டே இல்லாம எவன் ஒருத்தன் ஜெயிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு புத்திசாலி தான் இந்த நாட்டாளணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் தாத்தா நினைச்சாரு. ஏன்னா அப்படிப்பட்டவன் தான் அந்த ஹியூமன் ரைஸையே காப்பாற்றுவான் அப்படின்னு நம்ம ஸ்டெஃபோட அப்பா சொன்னது அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ நம்ம சோரா அண்ட் ஹீரோ சேர்ந்து அந்த எதிரியா இருக்கிற அந்த குரமியோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே சுத்தி வளைக்கவும், நீ பேசாம சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். ஓ, இப்படிதான் நீ சண்டே இல்லாம ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபா அவனை ஆச்சரியமா பாக்குறா. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த குருமிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க எல்லாரும் இறந்து போனாலும் பரவாயில்ல, போயிட்டு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆர்டர் கொடுக்குறா. அவ்வளோதான், நம்ம தோக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் வந்து ரொம்பவே சோகமாகறா. அப்பந்தான் நம்ம சோரா வந்துட்டு சொல்றான், ஹிஸ்ட்ரியில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம், எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ப்ரெஷர்னு வரும்போது கண்டிப்பாக சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்கிறா. பார்த்தா இங்கேயும் அந்த குரமியோட ராஜா வந்துட்டு தானாகவே இறந்து போயிருந்தான். கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி தான். இங்கே நம்ம சோரா அண்ட் ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் வருவான். அவன் எதிரிங்களோட ஸ்ட்ரென்த்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவான். அப்பேற்பட்ட ஒருத்தன் தான் இந்த ஹியூமன் ரேஸை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபோட அப்பா அவகிட்ட சொன்னது ஞாபகம் வருது. மேபி அது இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. உன்னோட தாத்தாவே இனிமேல் யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும் அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. அப்போ அந்த குருமி அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ எப்படி ஜெயிச்ச, உனக்கு எந்த ரேஸ் ஹெல்ப் பண்ணுது, அதுவும் எல்ஃபோட மேஜிக்கே தோக்கடிக்கிற லெவலுக்கு அப்படின்னு அவள் கேட்கவும், எனக்கு எந்த ரேஸும்லாம் ஹெல்ப் பண்ணலை, உனக்கு தான் புரியல, நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்போட ஹெல்ப்பும்லாம் தேவையில்லை, ஹியூமன்ஸ் நம்மளாவே சர்வைவ் ஆக்கிட முடியும், நம்ம ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. எல்ஃபோட மேஜிக்காக இருக்கட்டும் இல்லை காடாவே வேணா இருக்கட்டும், பிளாங்க் எப்போவுமே தோக்காது அப்படின்னு நம்ம சோரா சொல்லவுமே அவள் உட்காந்து ஆள ஆரம்பிச்சா. இந்த எல்ஃபை என் சைடு வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கவும், இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டேட் அப்படிங்கிற கார்டு பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இவங்களை ராஜா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க கூட யாராச்சும் சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டு யாரும் இல்லை அப்படின்னோடனே, சோரா தான் அந்த நாட்டோட ராஜா அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே, நாங்கள் பிளாங்க் 2 பேர் சேர்ந்து தான் ராஜாவா இருப்போம் அப்படின்னோடனே, யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவன் சொல்றான். உடனே அப்போ நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. இல்லை நான் தான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். சரி, ஓகே, கேம் வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. இவங்க கிட்டத்தட்ட பல லட்சம் கேம்ஸ் விளையாடுறாங்க. பட் ஆனால் எல்லாத்துலேயுமே ட்ராலேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு, இதில் ஒரு ரூல்ஸ் இருக்கு, 2 பேருமே சேர்ந்தே கிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காட்டுறா. பார்த்தா எல்லாருக்கும் தூக்கி வரி போடுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து கிங்கா மாறிட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வேலைக்காரிக்குள்ள ட்ரெஸ்ஸை ஸ்டெஃபுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. நீங்க ராஜா வைட்டீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கேம்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை பிடிங்கி வைக்கிறான். சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான மந்திரி ஆளுங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கேம் விளையாட போகிறோம். நான் வந்து சிசர்ஸ் வைப்பேன், நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பேப்பர் தான் வச்சு என்கிட்ட வேணும்னே தோற்று போகணும். அண்ட் தோற்று போகிற யாருமே என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாமே அவங்க பிளான் படியே நடக்குது. இந்த வகையில் வந்து இவங்க நாட்டுக்குள்ளே ஸ்பை யாருமே இருக்க முடியாது. இவன் வந்து அக்ரிகல்ச்சருக்கும் சூப்பராக ஐடியா கொடுக்குறான். அது போக இந்த கோல்டு மைன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குமே சூப்பரான ஐடியாஸ் கொடுக்குறான். இந்த ராஜாவோட வேலைலாம் ரொம்பவே கஷ்டம், இதை எப்படி நீ இவ்வளோ சிம்பிளாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கேட்கவும், இதை எல்லாத்தையுமே நான் வந்து குவிஸ்க்காக படித்து வச்சிருந்தேன், அதுலேருந்து இந்த நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ நம்ம சோரா அண்ட் ஹீரோ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் கிங்காக போகிறாங்க அப்படிங்கிறத அந்த உலகமே பார்க்குது. அந்த 16 ரேசஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சோராவோட பனியன்ல ஐ லவ் ஹியூமனிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவன் இவ்வளோ பெரிய க்ரௌட பார்த்த உடனே நடுங்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சிட்டு உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி தலையாசிக்கவும் உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். எனதாருமே ஹியூமன் ரேஸ் மக்களே, இந்த இடத்துல வார் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இருந்துமே நம்மளோட லேண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்ஃபு கார்டன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபைட் நடந்திருக்கு. பட் ஆனால் அப்பவுமே இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராடி இந்த நாட்டை எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது, மேஜிக் பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அப்பவுமே நம்ம வந்து ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க கத்தியை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த காலத்தில் நம்ம எல்லாருமே புத்தியை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களும் புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தலை குனிஞ்சிருக்க தேவையில்லை, எல்லாருமே தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா நாம எல்லாருமே வீக்கானவங்க, நம்ம கிட்ட பவர் எதுவுமே கிடையாது. நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க அவங்களோட புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிச்சவங்க நம்மளால அதை விட சூப்பராகவே புத்தியை யூஸ் பண்ண முடியும், அவங்க எல்லாரையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு செம மாசா பேசிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த இடத்துக்கு ஒரு ரேஸ் பீஸ், அதாவது ஹியூமன்ஸ்க்கு உண்டான ரேஸ் பீஸ் வருது. நம்ம எல்லாருமே வீக் தான், ஆனால் நம்ம வீக்காக இருக்கிறத நினச்சி நாங்கள் எல்லாருமே பெருமைதாப்படுறோம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நாங்கள் வரும்போது எதையுமே கொண்டு வரலாம், ஆனால் இப்போ இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்ன உடனேயுமே அங்கே இருக்கிற எல்லாருமே சேரப் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, பட் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த ஹியூமனிட்டியின் மக்கள் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரேசஸ்க்கும் காட்டுவோம், எல்லா ரேசஸ் கூடயும் போயிட்டு நம்ம கேம் விளாண்டு ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே ஸ்டீவ் போயிட்டு டென்ஷன் ஆகுறா. ஏன் அப்படி சொன்னா, எல்லா ரேசஸும் நம்ம கூட சண்டை போட வந்துட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும்,
அந்த எல்ப்ஸோட மேஜிக் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. பட் ஆனால் அதையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ நம்ம பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டே நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த டைமிங்கில் நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க ரொம்பவே ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெஃப் மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ நம்ம சோராவும் சீராவும் சேர்ந்து ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு ரேஸை பற்றி போட்டிருக்கு. ஃப்ளோகல் அப்படிங்கிற ஒரு ரேஸில் இருக்கிறவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேஜிக் தெரிஞ்சவங்க, அது போக உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கையும் படித்தவங்க அப்படின்னு போட்டிருக்கவும் அவங்க நம்ம சைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா நினைக்கிறான். அப்போ திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி மாறவும் டெட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த சின்ன பையன் தானே தன்னை கடவுள் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். நான் உண்மையாவே கடவுள் தான்ப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தனியாக வெளியே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும் நம்ம சோரா வந்துட்டு எல்லா ரேசஸுமே மேஜிக் யூஸ் பண்றாங்க, பட் எங்களால் யூஸ் பண்ண முடியல. பட் பிளாங்கோட பாலிசி எப்பவுமே தோக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு அவன் சொல்லுவோமே. என்னால் எந்த ஒரு தனிப்பட்ட ரேஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலுமே அது வந்து கேம் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்தி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே 16 ரேசஸ் இருக்குது, கிட்டத்தட்ட செஸ் போர்டில் இருக்கிற மாதிரி. அப்போ எல்லா பீசஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுளுக்கே நாங்கள் சவால் விடலாமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் சொன்ன உடனே பிளாங்குக்கு எப்போ தோக்குற பழக்கம் கிடையாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதனால தான் நான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் சொல்லவும் நீ ஆல்ரெடி எங்கள் தோத்து போயிட்டா ஞாபகம் இருக்கா அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிட்டான். நீ லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக தோத்ததே எங்ககிட்ட தானே, அது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் அவன் அழுதுகிட்டே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே மாற்றி தோத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவன் விழுந்து சிரிச்சிட்டே நான் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தோக்க மாட்டேன், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே கூட்டிகிட்டு வந்தேன், உங்க கூட நான் ஒரு ரீமேட்ச் விளாடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகவும் எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நம்ம கேமில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அந்த கார்டு அங்கேருந்து மறைஞ்சிருந்தான். இது எல்லாத்தையுமே ஸ்டெஃப் பார்க்குறா. அது கார்டு தானே அப்படின்னு கேட்கவும் ஆமாம், அப்போ நீ உண்மையிலேயே கார்டை தோக்கடிச்சிருக்கியா அப்படிங்கவும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நம்ம சோரா அவன் ஃபோனில் டைப் பண்ணிக்கிறான். அந்த டெட் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த ஆமாம் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் டெட் வந்துட்டு அந்த செஸ் பீசஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த செஸ் பீசஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கடவுள்களாக இருந்தவங்கள தான் வந்துட்டு செஸ் பீசஸாக மாற்றி வச்சுருக்கான். நான் எந்த ஒரு ரேசஸ்க்கும்லாம் தனிப்பட்டு ஹெல்ப் பண்ணுறதில்ல, பட் ஆனால் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம டெட் சொல்கிறான். இங்கே பார்த்தா அவங்க அன்றைக்கி அப்படி பேசின உடனே நல்லவங்க நினச்சா பார்த்தா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் என்கிட்ட தள்ளிட்டு உட்காந்து கேம் மட்டுமே விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் படுத்து கிடக்கிற நம்ம சோரா அண்ட் சீரோவை போயிட்டு அந்த ஸ்டெஃப்பை எழுப்பி விட்றா. அவ்வளோ பெரிய கிங் ரூமை அவங்களுக்காக கொடுத்தா நீங்கள் என்னடனா பொறுப்பே இல்லாமல் இங்கே வந்து படுத்து கிடைக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டவும் உடனே அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியே தூங்க பார்க்குறாங்க. பொறுப்பாக அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் திட்டவும் இவங்க டைலாக் பேசிட்டு வேலை பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே பொறுமையை இழந்துருதா. நான் தோற்று போகவே மாட்டேன் தெரியல அப்படின்னு கேட்கவும் பரவாயில்ல நான் எப்படியா ஜெயிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் நீ வந்து ஒரு டீசென்டான பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவோமே. இப்போ தான் நம்ம சோராக்கு ஒரு ஐடியா வருது. அசன்டைன் பிளச் பண்ணா என்ன வேணாலும் இங்கே பாசிபிள் தான். ஸோ அதனால இவன் டீசென்டான பர்சனாக மாறுறதுக்கு நான் தோத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் சொல்கிறான். உடனே நம்ம ஷீரோ பிடிச்சி சோராவை இழுத்து போட்டு பிளாங்க் எப்பவுமே தோக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட மட்டும் தான் தோக்கணும் அப்படின்னு அவன் சொல்லவும் இது நான் டீசென்ட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு அவன் சொல்லவும் எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நீ இழந்தாலும் சரி எப்போவும் தோக்க மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. உடனே அந்த இவன் வேற வழி இல்லாமல் ஸ்டெஃப்ட்ட போயிட்டு நான் உனக்கு கொஞ்சோண்டு வின் பண்ண சான்ஸ் தரேன், எப்படியாச்சும் வின் பண்ணிருனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஷோராவும் ஷீரோவும் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கார்ட்ஸை சஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. அதில் ஒரு சீட்டிங் ட்ரிக் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குறா. ஹியூமனிட்டி உன்னோட சைடு தான் இருக்கு, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிற மாதிரி தெரியுது. இப்போ இவங்க வந்துட்டு கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்டெஃப் தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரியே தெரியுது, நம்ம சோரா தோக்குற கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது. உடனே நம்ம சோரா வந்துட்டு கேட்குறான், இப்போ வரைக்கும் நீ வந்து தோக்குற கண்டிஷனே வரலையா, ஃபுல்லாகவே ஜெயிச்சிட்டு இருக்கியே, மேபி சரி இது உன்னோட லக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவ்வளோதான் அந்த கேம் முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே இவன் ஜெயிச்சிட்டான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆச்சரியப்படவும் நீ எதிர்த்ததே ஒரு ஹியூமன் தான், அதான் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டு போகிறான். எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்கவும் ஆக்சுவலி நான் அந்த கார்ட்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணேன், மொத்தமே 52 கார்ட்ஸ் தான் இருக்கும், அதில் நம்ம எதெல்லாம் விளாண்டு முடிச்சோமோ அதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன், பேலன்ஸ் இருக்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி ஜெயிச்சேன் அப்படிங்கும். அவன் அழுதுகிட்டே இது சீட்டிங் அப்படிங்கும், எதே நீ பண்ணதை விடவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தெரிஞ்சே நான் சீட்டிங் பண்ணியே தோத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் சவுத்தில் முட்டிக்கிட்டா. பணக்காரங்கெல்லாம் நீ போட்ட ரூல்ஸை ஒத்துக்கிட மாட்டேங்க, இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் அப்படிங்கும். பார்த்தா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கேம் விளாண்டு இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுறதான். அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நீ ஏன் இப்படி பண்ண, அவங்க மட்டும் நம்ம சைடாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும், நமக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் சொல்லவும் இதை கேட்டு நம்ம சோராவும் ஷீராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ அப்போ இவ்வளோ புத்திசாலியாக மாறின அப்படின்னு கேட்கும். அப்போ இவ்வளோ நாள் நீ முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய காலேஜில் கிராஜுவேஷனே முடிச்சிட்டேன் அப்படிங்கும். எனது கிராஜுவேஷனே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. நாங்களே கிராஜுவேஷன் முடிக்கல, நீ அதுக்குள்ள முடிச்சிட்டியா, அப்போ நீ கேம்ல தோத்து பண்ணல, அதுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து சிட்டி சைடா போயிட்டு இருக்காங்க, டவுனுக்குள்ள இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா ஒரு டாகியா மாத்தி வச்சிருக்காங்க. உடனே ஹேண்ட் ஷேக் கூட அப்படின்னே அவ ஒபே பண்ணி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இவ இப்படி டாகா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட பனிஷ்மெண்ட். மக்கள் எல்லாம் நம்ம ஸ்டெஃபை பார்த்து பயப்படுவோம், எதனால பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டா வார் பீஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வார் பீஸ்லாம் இருக்காங்களா, அப்போ அங்க அழகான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, அதுவும் அனிமல் இயர்ஸை வச்சுட்டு
அந்த அனிமல் இயர்ஸ் வச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுங்களுக்காகவே நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் அனிமல் கிங்டம் தான் அப்படின்னு நம்ம சோரா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவங்க இங்கிருந்து கிளம்புறாங்க பார்த்தா விட ஒரு கம்பத்துல கட்டி போட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு டேஸ்டே இல்லை. இவங்க அங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு வழியா அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் அங்க வந்துருதா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும். கம்பத்துல கட்டி போட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா கேக்குறீங்க, இவங்களை ஏதாச்சும் பண்ணணும், நான் இன்னொரு சேலஞ்சுக்கு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னொரு சேலஞ்ச் பண்றா. புத்திசாலித்தனத்தை இல்லாம ஜஸ்ட் லக்க வச்சு மட்டுமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேம் அவங்க டிசைட் பண்றாங்க. அந்த தெருல வந்துட்டு பொண்ணு ஃபர்ஸ்ட் போவாங்களா இல்ல ஆம்பளை ஃபர்ஸ்ட் போவாங்களாங்கிறத டிசைட் பண்ணணும். நம்ம ஹீரோ இதுல வின் பண்றா. இதுவும் லக்கெல்லாம் இல்ல, இதுவும் வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஆம்பளைங்க பொம்பளைங்க வேலைக்கு போறது கடைக்கு போறது இதை கால்குலேட் பண்ணி தான் இவ சொன்னா அப்படிங்க. இப்ப ஸ்டெஃப் தோத்து போனதுனால அவளோட அண்டர்வேரை வாங்கி வச்சிருக்காங்க. உடனே அன்னைக்கு என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு சேலஞ்ச் பண்ண ரெடியா இருக்கா. அதான் எல்லாம் நல்லா தெரியுதே அப்படின்னு நம்ம சோரா கிண்டல் பண்றான். நம்ம ஸ்டெஃப் விட்டு கொடுக்காம இவங்க கூட கண்டினியூஸா பெட் பண்ணிக்கிட்டே இருக்கா. தாயக்கட்டை, ராக் பேப்பர் சிசர், அப்புறமா சாப்பாடு போட்டி இப்படின்னு எல்லாத்துலயுமே தோத்து போறா. இவகிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பியூர் லக்ல ஒண்ணு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை எவ்வளவு நிமிஷத்துல பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேமா வைக்கிறா. சரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படிங்கவா. அவன் 30 செகண்ட் அப்படின்னு சொல்றா. நான் 3 செகண்ட் அப்படின்ட்டு அவன் கள்ள தூக்கி அடிக்கிறான். அந்த பறவைகள் 3 செகண்ட்ல பறக்கவும் இவன் இப்ப ஜெயிச்சிருதான். நம்ம ஸ்டெஃப் ரொம்பவே வருத்தப்படுறா. நான் வந்து மனுஷங்களுக்காக தான் நல்லது பண்ணணும்னு போராடுறேன், ஆனா எப்பவுமே நான் ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறேன், லக் ஏன் என் பக்கம் இருக்க மாட்டேங்க அப்படிங்கும். எந்த ஒரு கேமுமே லக் அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்ணியே இல்ல, எல்லாமே நம்மளோட நாலேஜ் தான். இப்போ ஒரு சாதாரண கார்டு கேம்ஸ் எடுத்துட்டா அப்படின்னா கூட அதுல வந்து கால்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பிளான்ஸ் தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு கேம்லயுமே புத்திசாலியா யார் கால்குலேஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. லக் அப்படிங்கறது ஒரு விஷயமே இல்ல. அந்த வார்பிஸ் கிங்டம் கூட நாங்க ஏன் இன்னும் போட்டி போடலன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனே இல்ல, சோ அதனாலதான் இன்னும் நாங்க போடல அப்படிங்க. இப்பதான் இவங்களுக்கு புரியுது ஆக்சுவலி இவங்க கேம்லாம் விளையாண்டுட்டு இல்ல, உட்காந்து இந்த நாட்டை பத்தி, இதோட ஹிஸ்டரிய பத்தி, இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கறத பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிட்டா. இவங்க 2 பேருமே பொறுப்பா தான் இருக்காங்க அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிடவும், நாங்க கொடுத்த வேலை எல்லாத்தையுமே நீயும் பொறுப்பா பாத்துக்கிட்ட, நீ ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாங்க. உடனே நம்ம ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நம்ம சோராக்கு ஃப்ளூகல் அப்படிங்கிற ஒரு ரேஸ் தேவைப்படுது. அப்ப பார்த்தா வானத்துல ஒரு கேஜல் பறந்துட்டு இருக்கவும், இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் சீராவும் சொல்றாங்க. இந்த உலகத்தோட 2வது ரேங்கான ஃபென்டாஸ்மா ரேஸ் அங்கதான் இருக்கு அப்படிங்கவும், அப்ப அந்த ஃப்ளூகல் அங்கதான் இருப்பாங்க அப்படிங்கவும். ஆல்ரெடி இந்த எல்கேலயே ஒரு ஃப்ளூகல் இருக்கா. எங்க தாத்தா அவ கிட்ட தோத்து போயிட்டா, சோ அவ இந்த நாட்டுல இருக்கிற லைப்ரரி எடுத்துக்கிட்டா அப்படிங்கும். இந்த நாட்டுல லைப்ரரி இருக்கா, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி சோரா டென்ஷன் ஆயிட்டு இப்ப அவளை அங்கேயே உட்கார வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபென்டாஸ்மா ரேஸ் அப்படிங்கறதுல இருக்கிற அந்த ஃப்ளூகல்ஸ் வந்துட்டு போர் நடக்கும்போது கடவுள்களையே கொலை பண்ற அளவுக்கு பவர் இருக்கிறவங்க. ஹே சோரா, அந்த ஃப்ளூகல்ஸ்லாம் மான்ஸ்டர் மாதிரியான ஆளுங்க, அவங்க கூட போய் கேம் சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஸ்டெப் கேட்கவும், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அண்ட் பவர்ஸும் இருக்கு, அது நமக்கு தேவை, அவங்க நம்ம சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் மற்றவங்களும் உள்ள போய் நிற்காங்க. என் ஏஞ்சலுங்க அப்படின்னு நம்ம சோரா தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா உண்மையிலே அவள் ஏஞ்சல் மாதிரி ரெக்கையை வரிச்சிட்டு அந்த ஃப்ளூகல் அங்கே பாரா. இவ்வளோ டேஞ்சரான ஒருத்தியை பார்த்துட்டு அவங்க டெரரா பயந்துட்டு இருக்கவும் பார்த்தா அவள் காமெடி பீஸ் மாதிரி எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடச்சா இதுக்காக நம்ம பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா நினைக்கிறான். இந்த இடத்துல எபிசோட் 6 இப்போ அந்த ஃப்ளூகல் வந்து கீழே இறங்கி வரா. என்னோட பேரு ஜப்ரேல் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, ஹியூமனிட்டியோட லீடர்ஸ் நீங்க எங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எங்களுக்கு இந்த லைப்ரரி வேணும் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். உங்களுக்கு ஏன் லைப்ரரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் கேட்கவும், இவ உண்மையிலேயே காட் கில்லர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சந்தேகப்படுறான். அந்த ஜப்ரேல் என்னடான்னா காட் மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லி காமெடியா பேசிட்டு இருக்கா. இப்போ ஒழுங்கா பேச ஆரம்பிச்சா, ஏன் கூட நீங்க போட்டி போடணும்னு நினைக்கீங்களா? இந்த 10 pledges ரூல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சண்டை போடுறவங்களோட தலையெடுத்து வச்சுக்கிடுவேன், பட் ஆனா இப்போ நாலேஜான புக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். நான் படிக்காத புக்கே இந்த உலகத்துல இல்ல, நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், 40,000 புக்ஸ் அப்படின்னு சொல்றான். என்னது 40,000 புக்ஸ், அதுவும் வேற ஒரு உலகத்துல இருந்தா அப்படிங்கவும். ஆக்சுவலி இவன் குவிஸ் கேம்காக கிட்டத்தட்ட 40,000 புக்ஸ் அந்த டேப்லெட்ல வச்சிருக்கான். உடனே நம்ம ஜப்ரேல் இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒரு மனுஷனை வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு வர வைக்க ரொம்பவே பவர்ஸ் தேவைப்படும், எல்ஃபால கூட முடியாது அப்படிங்கவும். அப்ப முடிஞ்சா நீ இதை படிச்சு பாரு அப்படிங்க. அவளால அதை படிக்க முடியல. இந்த லாங்குவேஜ் என்னால படிக்க முடியல, இது உண்மையிலேயே புது லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. சரி ஓகே, நான் வேற ஒரு உலகத்துல இருந்து அந்த ஹியூமன் தானே, நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கும். நான் உன்னை தொட்டு பார்ப்பேன் அப்படிங்க. அப்போ ஓகே தாராளமா, பட் ஆனா பதிலுக்கு நானும் உன்னைய தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜப்ரேல் என்னடா இவனோட வயிற்று தொட்டு கிச்சன் காட்டிட்டு இருக்கா. அவன் அவளோட ஃபெதர்ஸை பார்த்துட்டு இருக்கவும், இதுலதான் வந்துட்டு எங்களோட மேஜிக் சர்க்கியூட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரேல் சொல்றா. நம்ம சோரா அண்ட் ஷீரா இவங்க 2 பேரும் அவளோட விங்ஸ் ரொம்பவே சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அதாச்சும் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் நம்ம ஜப்ரேல் வந்து கன்ஃபார்ம் பண்றா, ஏன்னா அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்கஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கறதே இவளால ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஸோ இவன் வேற ஒரு உலகத்துல இருந்தா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றா. நீ இந்த முட்டாளுங்க ஹியூமனிட்டியை சேர்ந்தவன் நினைச்சா இல்ல, நீ ரொம்பவே ஆசமானவனா இருக்க, பேசாம நான் அந்த லைப்ரரி மட்டும் இல்ல என்னையவே நான் உனக்கு தரேன், நான் உனக்கு அடிமையா மாறிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதே மாதிரி நீ தோத்து பண்ணினா அப்பப்போ வந்து என்னைய பாத்துக்கிடணும், நான் வந்து உன்னைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போது. இவங்க எல்லாருமே லைப்ரரிக்கு கீழே லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. கேம் ரொம்பவே சிம்பிள் தான், ஜஸ்ட் வேர்ட் கேம் தான். ஆனா இது வந்து மெட்டீரியல் வேர்ட் கேம்.
இந்த வேர்ட் கேம்ல வந்து நார்மலா இருக்கிற அதே ரூல்ஸ் தான், ஆனா பிசிக்கலா இருக்கிற அதாவது இருக்கிற ஆப்ஜெக்ட்டை மட்டும் தான் சொல்ல முடியும். இமேஜினரி திங்ஸ் அண்ட் லவ் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் இந்த கேம்ல வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னா அது இந்த இடத்துக்கு வந்துடும், இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னா அது இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிரும். அண்ட் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமா எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஸ்டெஃபிங் இருந்து எஸ் ஆகலான்னு பாக்குறா. அதுக்குள்ள நம்ம ஷீரோ வந்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கவும் இன்னும் அவன் நாய் தான் அப்படிங்கிறதுனால குலைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம சோரா எடுத்த உடனே ஆட்டம் பாம் அப்படிங்கிறா. அது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஒரு பெரிய பிளாஸ்டே அந்த இடத்துல நடக்குது. பட் ஆனால் ஜப்ரியல் வந்து இவங்களை வந்து ஒரு மேஜிக் ஷீல்டை போட்டு காப்பாத்திருந்தா. ஓ, இந்த லெவலுக்கு நீ இதுல சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டியா, சரி ஓகே நானும் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுதா. ஆட்டம் பாம் பீல முடிஞ்சிருக்கிறதுனால பிக்யூலேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்ரியல் சொல்றா. அது ஒரு ஷீல்டு. உடனே இவன் ஸ்பிரிட் சர்க்கியூட் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜப்ரியலால பார்க்க முடியாது. பட் ஆனா பரவாயில்ல, என்னோட மேஜிக்கை என்னால கொஞ்சமா யூஸ் பண்ண முடியும், என்ன பறக்க மட்டும்தான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ சூப்பராகவே இந்த கேம் விளையாடுது அப்படிங்கும். சரி சரி ஒழுங்கா விளையாடு அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். இப்போ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த வேட் கேமை வச்சு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாம மறைய வைக்கிறாங்க. அண்ட் இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. போர் அடிக்கே அப்படின்னு சொல்லி பீச்னு சொன்ன உடனே பீச் வந்துடுது. இவங்க எல்லாருமே ஃபன்னா சும்மா வேற லெவலில் விளாண்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறமா நம்ம சோரா வந்துட்டு சோர் கேசஸ் அப்படின்னு சொல்லுதான். உடனே அவ ஸ்குவால் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல காத்தடிக்குது. ஸ்குவால் அப்படிங்கிறது எல்லையில முடியறதுனால நம்ம சோரா லேடிஸ் வியர் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாமே காணாம போயிருது. இப்படி இவங்க காமெடியா நைட் வரைக்கும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேம் முடிகிற மாதிரியே தெரியல. சாப்பாடெல்லாம் வர வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம சோரா என்னடானா மேண்டல் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு வெளியே இருக்கிற அந்த அவுட்டர் கோர் எல்லாத்தையுமே மறைய வச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்கலையா, சீக்கிரம் தோத்து போ, ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் உங்களை மாதிரி வீக்கான ஆள் நான் கிடையாது, எனக்கு சாப்பாடுலாம் தேவையில்லை அப்படிங்கோ. ஓ எங்களை வீக்குன்னு சொல்றியா, உனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கிறதுனால நீ ஸ்ட்ராங் ஆயிட மாட்டேன், நீ இன்னும் முட்டாளா தான் அவ அப்படிங்கோ. ஓ நான் முட்டாளா, நீங்க தான் அதை விட முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் முட்டாள் அப்படின்னு ஜப்ரியல் சொல்லிட்டு இருக்கா. நீ ரொம்பவே ஈகோ சென்ட்ரிக்கா இருக்கப்பா அப்படின்னு சொன்னோடனே என்னது ஈகோ சென்ட்ரிக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும் ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி காட்டிட்டு அந்த லெட்டர் தூக்கி அவன் பாக்கெட் குள்ள வைக்கிறான். ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்குன்னு நினைக்கிறல, இது வீக்கான அவங்களால என்ன பண்ண முடியும், நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ரொம்பவே தேங்க்ஸ், முடிஞ்சா உயிரோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஓடி போயிட்டு லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த வேர்ல்டோட லித்தோஸ்பியர் மறந்துடுது. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே மேண்டல் அப்புறம் எர்த் கோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. அவ வந்து பேச்சுவாக்கில் இது எதையுமே கவனிக்கல. ஃபர்ஸ்டே அவளோட ஸ்பிரிட் சர்க்கியூட்டை இதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இவளால பறக்க முடியாதுன்னு. அப்பவும் இவங்க விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆக்சிஜன் மறைஞ்சிட்டதுனால இவங்களால மூச்சு விட முடியல. ஆனா அப்பவும் விளாண்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஜப்ரியல் டைன் வரும்போது அவ ஸ்டில் ஏர் அப்படின்னு சொன்ன உடனே காத்து திரும்ப வந்துட்டு, பட் ஆக்சிஜன் அதுல வரல அப்படிங்கிறதுனால இவங்களால மூச்சு விட இன்னும் முடியல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த ஜப்ரியல் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சோரா அண்ட் ஷீரோவாலையும் மூச்சு விட முடியாதுன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் செரிப்ரல் பிரீத்திங் அதாவது சிபிஆர் பண்ணிக்கிட்டுதாங்க. ஸோ இப்போ அவங்களால மூச்சு விட முடியுது. ரியல் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அட்மாஸ்பியர் மறைஞ்சிட்டது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த இடத்துல சுத்தமா காத்து இல்லை. ஸோ இவங்களால சவுண்டு கூட அந்த இடத்துல டிராவல் பண்ண முடியாது, அப்படிங்கும்போது பேசக்கூட முடியல. இப்போ ஜப்ரியல் வந்துட்டு 30 செகண்ட்குள்ள ஆன்சர் சொல்லலை அப்படின்னா தோத்து போயிடுவா. ஸோ இப்போதான் வந்துட்டு அவ வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுதா. அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி லைட்டிங்லேயே இவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தையவே எழுதி காட்டுறா. நம்ம சோரா கத்து கொடுத்த வார்த்தை அவனுக்கே ட்ராப்பா வந்து முடியுது. அண்ட் இப்போ நம்ம சோராவாலேயே பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ண போறான், அவனுக்கு மேஜிக் வர கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பேக்கெட்குள்ள எழுதி வச்ச அந்த ஈகோ சென்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே காலம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத காட்டுறான். பார்த்தா இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகும். நம்ம சோரா அண்ட் ஷீரோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது எல்லாத்தையுமே கரெக்டா பிளான் போட்டிருக்காங்க. ஈவன் அவ ஈகோ சென்ட்ரிக் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி அந்த காலம் ஃபோர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் ஆட்டபம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்க இதை தான் பிளான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே சும்மா ஃபன்னுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம ஜப்ரியல் தோத்து போகிறா. இப்போ அந்த இடமே மொத்தமா வெடிச்சதுக்கு அப்புறம் கேம் முடியுது அப்படிங்கிறதுனால எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு மாறிடுது. நம்ம ஸ்டெஃப் வந்துட்டு அட பாவிங்களா என்ன கொண்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கவும் ஷீரோ போயிட்டு உட்காரு கொலை அப்படின்னு சொன்ன உடனே அவ கொலைக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இன்னும் அந்த டே வந்து முடியல. ஒன்னாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெஃபை போய் பாராட்டுறான். ஈகோ சென்ட்ரிக் தான் நான் சொல்லுவேன், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கல்ல அப்படிங்கவும் காடையே சேலஞ்ச் பண்ண போறேன், டெட்டு தான் எங்களை இங்க வர வச்சதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லவும் அவ அப்படியே அதிர்ச்சி ஆகுறா. ஹே ஜப்ரியல், நீ தோத்து போனதுனால இந்த லைப்ரரி எங்களோடது. அண்ட் கவலைப்படாத, என் டேப்லெட்ல இருக்கிற அந்த 40,000 புக்ஸை நீ வேணும்னா படிச்சுக்கோ, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அண்ட் இந்த லைப்ரரிக்கு எப்போ வேணா வந்துக்கோ அப்படிங்கவும் அவா போய்கிட்டு இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஒருத்தியான மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே நான் உங்களோட சர்வன், நீங்க தான் என்னோட மாஸ்டர், நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் சொல்றா. சரி ஓகே எங்களோட டீம் கொண்டு வரவேற்கிறோம் அப்படிங்கவும் இந்த ஸ்டெப் லொல்னு குறைச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 7. நீ கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம், இப்போ நீ குளிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சோரா சொல்றான். ஷாம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் செவத்துக்குள்ள இருந்து வந்து கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை தொட்டு பார்க்கணும், ஏன்னா அவ வேற உலகத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரியல் பிளான் போடுதா. பட் ஆனா நம்ம ஹீரோ என்னடா முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவ சோகமாகறா. இவங்க எல்லாம் கிறுக்குத்தனமா பண்றதை பார்த்துட்டு நானும் விட்டா கிறுக்க இருப்பேன் போலியா அப்படின்னு ஸ்டெஃப் நினைக்கிறா. நம்ம ஸ்டெஃபோட முழு நேம் வந்துட்டு ஸ்டெஃப்னி டோலி, நான் உன்னை டோலின் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரியல் கேட்கும். வேணா அது காமெடியா இருக்கும் அப்படிங்கிறா. இல்லை நான் டோலினே கூப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எந்த பொருளை வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கவும் சோராக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட செஞ்சுட்டு இருக்கவும் ஐயோ நான் ஏன் லவ்ல விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை முட்டிக்கிடுதா. இங்க இந்த கோரிமை பொண்ணு குளிச்சுட்டு இருக்கா. அந்த எல்ஃப் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலி நம்ம எல்ஃப் வந்து கோரமிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த எல்கியா நாட்டில் புது கிங் வந்ததுலேருந்து சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கு அப்படிங்கவும் ஆமா ஆமா அப்படின்னு நம்ம கோரமி சொல்றா. தோத்து போயிட்டான்னு நீ சோகமா இருக்கும்போது கூட கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம எல்ஃப் கோரமியை கலாய்க்கிறா. அவங்க சைடு வேற ஏதாவது ரைஸ் இருக்கா, அதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா நம்ம சோராக்காக லவ்வோட நிறைய டோனட் செஞ்சு எடுத்து போறா. நம்ம சோரா என்னடான்னா அனிமல் கேர்ள்ஸை பத்தி சொல்லு அப்படின்னு அந்த வார் பீஸ்ட் கதையை ஃபுல்லா சொல்ல ஆரம்பிக்கிறா. அண்ட் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, 3rd பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு ஜப்ரேல் சொன்னா. நம்ம சோரா என்னடான்னா அங்க ஃபாக்ஸ், ரேபிட், கேட்டு, கியூட் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னால இதுல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்னு தெரியல. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட சண்டை போட்டு தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஜப்ரேல் சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த குருமி என்னடான்னா அந்த வார் பீஸ் தான் இவங்க, அதாவது அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா எல்கேல இதுக்கு முன்னாடி இருந்த கிங் வந்துட்டு அவங்க கூட 8 தடவை சண்டை போட்டிருக்கான். மனுஷங்கள்லாம் ரொம்பவே வீக்கா, அவனால தனியாளா இருந்து எல்ஃப் மேஜிக்கை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஸோ அவன் கூட ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு குருமி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம சோரா நெக்ஸ்ட் சண்டை போட போறதே ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட தான். அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட கேம் ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு கேம் விளாண்டவங்களோட மெமரிஸ் அழிச்சிருவாங்க. இவங்க தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற மட்டும் மெமரி தான் இருக்குமே தவிர அந்த கேம் பத்தின எந்த ஞாபகமும் இருக்காது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கேம் என்ன அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிளானும் பண்ண முடியாது, ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் 7 தடவை அவங்க கூட சண்டை போட்டு தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் சொல்லவும் இவங்க தேடிட்டு இருக்கும்போது வாங்க நான் நேர்லயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவனோட மேஜிக் பவரை வச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போறா. இப்போ அவங்க வெளியே பறந்துகிட்டு இருக்காங்க. எல்ஃபேஸ் அவங்க கூட 4 தடவை மோதி ஆனா தோத்து போயிட்டாங்க. அண்ட் நானும் அவங்க கூட ஒரு தடவை தோத்து போயிருக்கேன். பட் ஆனா நான்லாம் அந்த காலத்துல வந்துட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணி எல்லாரோட ரத்தோ சாதை அப்படின்னு தாளான்னு உறிஞ்சுகிட்டு இருப்பேன் அப்படின்னு இவ வந்து அவளோட பழைய கதையை பேசிட்டு இருக்கா. அதை பாருங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலி அது எல்கியா நாட்டோட பேலஸ். இதுல என்னடா அவங்க கெட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கவும் பார்த்தா ஆக்சுவலி அந்த முட்டாளான கண்ட்ரியே இந்த எல்கியாவோட மன்னர் தான் அப்படிங்கறத நம்ம சோரா புரிஞ்சுக்கிட்டு தான் உங்க தாத்தா ஏன் இப்படி இருக்காரு, இந்த நாட்டுல பாதியை இழந்தாச்சு, அதுவும் அவரோட முட்டாள்தனத்தினால ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ தன்னோட பாதி நாட்டை யாராச்சும் இழந்துட்டு நிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ரொம்பவே ஹார்ஷா பேசுறான் அவங்க தாத்தா ஒரு முட்டாள் அப்படின்னு. உடனே ஸ்டெஃப் எங்க தாத்தா முட்டாள் என்னன்னு அன்னைக்கு தானே சொன்ன அப்படிங்கும். இப்படி ஒரு பாதி நாட்டை இழந்துட்டு இருந்தா முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்றது அப்படின்னு கேட்கவும் நீ என்ன பத்தி என்ன வேணா பேசு, பட் ஆனா எங்க தாத்தாவை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து ஓடிதா. நீ ரொம்பவே அவகிட்ட ஹார்ஷா பேசிட்ட, உனக்காக தான் பாரு ஆசையா டோனட் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனட்டை ஷீரோ நம்ம சோரா கிட்ட கொடுக்குறா. அது டேஸ்டாவும் இருக்கு. ஸ்டெஃபோட கையில ஒரு கீ இருக்கு, அது அவங்க தாத்தா தான் அவகிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு புத்திசாலி வருவான், அவன்கிட்ட நீ இதை கொடு என்னோட சீக்ரெட் ரூம் சாவி இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கையில அதை கொடுத்துட்டு அவன் இறந்து போயிருந்தான். கண்டிப்பா நான் இதை சோரா கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கும் போதே பார்த்தா ஜப்ரியல் செவுத்து வழியா வந்துட்டு என்னோட மாஸ்டருக்கு உன்னோட உதவி தேவைப்படுன்னு நினைக்கிறேன், விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டா. நல்லா போக முடியாது அப்படின்னு அவன் பெட்ஷீட்டை எழுத்து பத்திட்டு சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம சோரா ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வமா உட்காந்து தூங்காம தேடிட்டு இருக்கான். அந்த ஃபார்மர் கிங் அவர் இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அவர் ஒன்றும் முட்டாள் இல்ல. அவரை பெட்டிங் வச்சு இழந்த இந்த நாடு எல்லாமே வந்து வேஸ்டா இருக்கிறது தான், இந்த எல்கியா நாட்டுக்கு தேவையே இல்லாதது தான். இவரை இத்தனை தடவை எதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கான். மேபி அவர் முட்டாளா இருக்கலாம் அப்படின்னு ஜப்ரீல் சொல்லவும் இல்ல அது காரணமா இருக்காது, மேபி அவர் இதுல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை உட்காந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அவரை 8 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு, கரெக்டா 8வது தடவையோட நிறுத்திட்டாரு அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஸ்டெஃப்காக தானே இப்படி பேசுறீங்க அப்படிங்கும்போது இல்ல மனுஷங்கள்ல எல்லாருமே வீக்கானவங்க தான், நான் ஒத்துக்கிட்டேன், நானும் சேர்ந்துதான். பட் ஆனா எல்லா நேரத்துலயுமே அது இல்ல, சிலவங்க புத்திசாலித்தனமாவும் இருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இவா தான். இவளை நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இவன் 3 வயசா இருக்கும் போதே ரொம்பவே ஜீனியஸா பேசினா. பட் ஆனா மத்த யாருக்குமே அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மை இல்ல. மனுஷங்க எல்லாருமே முட்டாள் இல்ல, அவங்க பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரிதான் இந்த கிங்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணிருப்பாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம சோரா அந்த கிங்கை பாராட்டி பேசிட்டு இருக்கான். 3 மில்லியன் மக்களோட லைஃப் அவர் கையில இருக்கும்போது அவர் இப்படி முட்டாள்தனமா எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லவும் இப்போ சோரா மேல நம்பிக்கை வருது. உடனே நம்ம ஸ்டெப் போயிட்டு இந்த சாவியத்துக்கு அவன் கையில கொடுக்குறா. இதை எதுல போடணும்னு தெரியல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பெட்டுக்கு சைட்ல ஒரு க்ளோ இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போனா இந்த சீக்ரெட் ரூமை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாவியை போட்டாங்க. அது கரெக்டா சேர்ந்துருது. இப்போ அப்படியே உள்ள போய் பார்த்தா பழைய இடங்கிறதுனால நூலாமடையா குப்பையா தான் இருக்கு. அண்ட் அந்த பழைய கிங்கோட டைரி அந்த இடத்துல இருக்கு. நான் ஒரு முட்டாள் தான், அது எனக்கே தெரியும். பட் ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஹியூமன் ரேஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜீனியஸ் வருவான், அவனுக்காக நான் இதை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில எழுதியிருக்கு. நான் நினைச்சது கரெக்ட் தான். அந்த கிங் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. மேபி அவரோட மெமரிஸை இவங்க அழிக்காம விட்டுருக்கலாம். ஏன்னா இவர் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுனால எப்படி இவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற தைரியத்துல அந்த வார் பீஸ்ட் இவரோட மெமரிஸ் அழிக்காம விட்டுட்டு பிளட்ஜ் வழியா இவர் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சாகர வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டுக்கலாம். பட் ஆனா அவர் அதுல இருக்கிற லூப் கோலை கண்டுபிடிச்சு சாகர வரைக்கும் தானே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சோ இப்போ அந்த பிளட்ஜ் ஒர்க் ஆகாது, அவர் ஏன்னா செத்துட்டாரு. 8 தடவை வார் பீஸ்ட் கூட மோதினதுல அவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிட்டா அதை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு.
உன்னோட தாத்தா சாரி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிங் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்லவும் நம்ம ஸ்டெஃபை எமோஷனலா ஃபீல் ஆகி ஆள ஆரம்பிக்கிறா. நான் சொன்னல மனுஷங்க எல்லாரும் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ஜப்ரேல் கிட்ட சொல்றான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 8. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம எல்கியா நாட்டில் இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏய் என்னப்பா சொல்லாம கொள்ளாம நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெஃப் கேட்கவும் நான் காலையிலேயே அப்பாயின்மெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்றோம். லார்ட் சோரா அண்ட் ஷீரோ உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பீச் செலவு பார்த்தா ஆக்சுவலி காலையில மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருக்கிறவன் இங்க பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காட்டியிருக்கான். நீங்க அம்பாசடர் ஈஸினாவை பார்க்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும் இவங்களுக்கு உண்மையிலேயே மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் நினைக்கிறா. சரி உள்ள வாங்க அப்படிங்க. ஆமா சோரா எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே இந்த பில்டிங் உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கு. அதை பார்த்துட்டு ஜப்ரேல் வந்துட்டு ஏங்கப்பா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே லெஃப்ட்ல டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா மத்த வார் பீஸ்லாம் ஏன் நம்ம மேல கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கவும் ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த வார் பீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ் கட்டி எல்கியாவோட ராஜா பெரிய பேலஸ் கட்டி இப்படி பேலஸ் கட்டுறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஸ்டெஃப் சொல்லவும் நம்ம ஜப்ரேல் வந்துட்டு அவங்க கிட்ட வம்புழுக்கிறா. இதுங்கெல்லாம் முட்டாளுங்க அனிமல்ஸ் தானே இதுங்களுக்கு எங்க அறிவு இருக்கும் பில்டிங் கட்டி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 10 பிளஜஸ் இருக்கிறதுனால வைலண்டா சண்டை போட முடியாது. சரி பேசியாச்சும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சோராவும் ஷீரோவும் விட்டுருவாங்க. அவன் வார்பீஸ்ட்க்கு டெலிஸ்கோபிக் விஷன் இருக்கு. அவங்கள பார்த்தாங்க. நீங்க எப்படி இவ்வளவு தூரத்தை பாத்தீங்க அப்படிங்கும் நான் போன்ல ஜூம் பண்ணி கேமரா வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றான். இப்போ அந்த அம்பாசிடர் ஈஸ்னா ஹாட்ஸ் அங்க வரவும் அவன் ரொம்ப கியூட்டான குட்டி பொண்ணு அப்படின்னு நம்ம சோராவை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணு என்னடான்னா உங்களுக்கு அறிவு இல்லையா தேங்க்ஸ் உங்களுக்கு மூளை இல்லையா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேசி முடிக்கும் போது தேங்க்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்றதுனால நீ பேசுறது நல்லபடியா பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும் இவளுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அவ்வளவா வராது. என்ன தைரியம் இருந்தா என் பேத்தியை தொடுவீங்க அப்படின்னு எனக்கு டென்ஷன் வந்தாலும் நான் எப்படி பொலைட்டா நின்றுட்டு இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு அந்த வார்பீஸ் சொல்றான். நம்ம சோராவும் ஷீரோவும் அதை கண்டுக்கிடாம போயிட்டு அந்த அனிமல்களை கொஞ்சிட்டு நான் சோராவா ஷீரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் கேட்கவும் உங்களுக்கு தான் மைண்ட் ரீடிங் பவர் உண்டுல கண்டுபிடிங்க அப்படின்னு சோரா சொல்றான். ஜப்ரேல் என்னடா இவனை கிண்டல் பண்ணிட்டே கோவமாக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம சோரா வந்துட்டு திமிரா உங்க பேத்தியோட ட்ரெஸ்ஸை கழட்டித்தாங்க அதை வச்சு ஒரு கேம் விளாடும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்பீஸ் டென்ஷன் ஆகலாம். சரி ஓகே எங்க ஆளுங்களையும் வேணா கழட்டி தர சொல்றேன். ஏய் என்னோடது வேணும் நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னா நடிக்கிறது நிப்பாட்டுங்க உங்களுக்கு தான் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுங்களா அதான் நீங்க தான் மைண்டை ரீட் பண்ணுவீங்களா அப்ப கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓ அப்போ உங்களால மைண்டை ரீட் பண்ண முடியாதா ஜஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணி அதை வச்சுட்டு நீங்க சும்மா கெஸ் பண்ணி தான் சொல்லுங்க அதுல நானும் எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு நாங்க சொல்லவும் இவனோட ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவன் உண்மையை தான் சொல்றான் அப்படிங்கிறது தெரியுது. சரி ஓகே உங்களுக்கு மைண்ட் ட்ரைனிங் பவர் கிடையாது. இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். நாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கூடயும் சண்டை போட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சண்டை போட போறது உங்க கூட தான். அண்ட் இது வந்துட்டு 2 நேஷன்ஸ்க்கு உண்டான சண்டை. அண்ட் நாங்க இதுல ஜெயிச்சோம் அப்படின்னா இந்த கான்டினென்ட்ல இருக்கிற ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் மொத்தமும் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். அண்ட் நாங்கள் தோத்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் தருவோம் அப்படின்னு அவன் போயிட்டு சொல்கிறான். இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க உனக்கு இன்னும் புரியலையா கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட யாருமே சண்டைக்கு வரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு மெமரி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்ஸ் வந்துட்டு சண்டைக்கு வந்திருக்காங்க. 2வது ட்ரை பண்ணும்போது மேஜிக் இவங்க கிட்ட ஒர்க் ஆகல அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் சண்டைக்கு வந்திருக்காங்க. அண்ட் 3வது தடவை அவங்க சண்டைக்கு வரும்போது ஈவன் அவங்க மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாலுமே மேஜிக் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா இவங்களால அதை ஜெயிக்க முடியல ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. 4வது தடவை இந்த கேம் என்ன அப்படிங்கிறதே புரியாததுனால தான் தோத்து போயிருக்காங்க. அந்த எல்சியை 4 தடவையோட நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒன்னு இந்த கேம்ல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேமை பத்தி அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அப்படி அவங்களுக்கு புரியாத அந்த ஒரு கேம் என்னவா இருக்கும் எல் ஃபியூகல் ஹியூமன்ஸ் இவங்க 3 பேர் அதாவது மேஜிக் பவர் எதனாலத்தையுமே அந்த கேமை ஜெயிக்க முடியல. அப்படி என்ன கேம்னா அதுதான் வீடியோ கேம். இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே வீடியோ கேம்னா என்னன்னு தெரியாது. ஜப்ரேல் நீ ஆல்ரெடி உங்க கூட கேம் விளாண்டுருக்க இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனா அந்த வாசல்ல இருக்கிற டிஸ்பிளேவை நீ ஏன் மறந்து போன ஏன்னா அது அந்த கேம் கூட கனெக்ட் ஆயிருக்கு அதனாலதான் நீ மறந்து போயிட்ட. அண்ட் இந்த வீடியோ கேம்ல கேமை உருவாக்குனவங்களால சீட் பண்ண முடியும். அது மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து மைண்ட் ரீடிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க. பட் ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படின்னு யோசிக்கீங்களா அப்படிங்கவும் அவன் ஒருவேளை அந்த கிங் சொல்லியிருப்பானா அப்படிங்கவும் ஆமா கரெக்ட் தான். ஏன்னா அந்த கிங் தான் வந்துட்டு நீங்க வந்து சாவர வரைக்கும் தான் அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு செத்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சோ எங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை நாங்க போயிட்டு எல்ஃப்ட்ட சொன்னோம் அப்படின்னா எடுத்த உடனே அவங்க உங்க கூட சண்டை போட வருவாங்க. நீங்க தோத்து போயிருவீங்க. இல்ல நான் சொன்னதெல்லாம் போய் கற்பனையா சொல்றேன் அப்படின்னு நீங்க பின்வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுதான் முடியாது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஹியூமன் ரேஸ் பீஸையே பெட்டா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான். இப்படி உங்க பெட் வைக்கவுமே இந்த ஹியூமன்ஸ் எல்லாரோட செஸ்ட் பக்கத்துலயும் அந்த ரேஸ் பீஸோட ஒரு சிம்பிள் வந்துருது. இப்ப மட்டும் இவங்க தோத்து போனாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு ஹியூமன்ஸுமே இறந்து போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க். இப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படியே நீங்க பின்வாங்கினீங்க அப்படின்னாலும் நான் சொன்னது எல்லாமே உண்மையேறும் அப்படின்னு சோரா சொல்லவும் சரி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாவே இருந்தாலும் எல்ஸாலேயே ஜெயிக்க முடியல. ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த ஹியூமன் ரேஸே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வார்பீஸ் சொல்லவும் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி உங்களை பார்த்தேன்னு யோசிச்சிங்களா. ஏன்னா நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. அண்ட் வீடியோ கேம்னு வந்துட்டாலே அதுல நாங்க தான் எக்ஸ்பர்ட். பிளாங்க் எப்போ தோத்ததான் சரித்திரமே இல்ல. இந்த ஹியூமன் ரேஸ் பீஸை நான் அதுல வச்சிருக்கிறதுனால உலகத்துல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸும் இந்த கேமை பார்ப்பாங்க.
இதுல மாற்றமே இல்லை, நான் அந்த ரேஸ் பீஸை வச்சு தான் விளையாட போறேன், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க அப்படிங்க. உங்களே மாரி தோத்தாங்கொழிங்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஈசனா பொண்ணு சொல்றா. பிளாங்க் எப்பவும் தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பிடிச்சு சோராவை திட்டிட்டு இருக்கா. இது ஜஸ்ட் கேம் தானே, கேம்னு வந்துட்டா நாங்கெல்லாம் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோரா சொல்லவும், போய் இவனுங்களை நம்பி போய் அந்த சாவியை கொடுத்தன, இவனுங்களை நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு ஸ்டெப் வருத்தப்பட்டு இருக்கவும், ஜப்ரீல் வந்துட்டு இந்த 10 பிளஸஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்துல அழிவு அப்படிங்கிற ஒன்னே இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அழிவை நம்ம தான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றும் புரியல கைஸ், அந்த 10 பிளஸஸே எதுக்காகனா இந்த உலகத்து கூட சேர்ந்து நம்ம விளையாடுறதுக்காக தான் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். அவங்க 2 பேருக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ ஹியூமன் ரைஸ் மொத்தத்தையும் பெட்டை வச்சிருக்காங்க. ஹியூமன்ஸ் எல்லாரும் நம்ம சோரா அண்ட் ஷீரோக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. சாக போறோம்னு சொன்னா யார் தான் டென்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்டெப் சொல்றா. பிளாங்க் எப்போ தோக்காத, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சோரா ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கான். நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோரா யாரையோ பாக்குறான். இப்போ அந்த இடம் ஒரு மாதிரி ஆகுது. ஷீரோ கிட்ட போயிட்டு, ஷீரோ நான் உன்னை நம்புறேன், நீ என்னைய மறந்து போயிடாத, நம்ம 2 பேருமே எப்பவுமே ஒண்ணுதான், அண்ட் பிளாங்க் நாம எப்பவுமே தோத்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி ஆகுதான். சோரா சோரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல சோரா மறைஞ்சு போயிருதான். இப்போ சோராவை உட்காந்து தேடி சோரா அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம ஷீரோ அழுதுட்டு இருக்கா. நம்ம ஸ்டெப்ட்ட கேட்கவும் அவள் சோரானா யாருனே தெரியாதுன்னு சொல்றா. அவள் ஃபோனை செக் பண்ணி பார்க்கவும் அதுலயும் சோராவை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, சோரான்னு யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லவும் நம்ம ஷீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல நயன், நான் 3 வயசாக இருக்கும்போது ரொம்பவே ஜீனியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஜீனியஸ் இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்து விட்டாங்க. அண்ட் நான் ரொம்பவே சீக்கிரமாக நடக்கவும் பேசவும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நிறைய இன்டெலிஜென்ட் கேம்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பட் ஆனால் அந்த கேம் எல்லாமே போர் அடிக்க தான் செஞ்சது. ஏன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்தா. அவள் வந்துட்டு ஒரு சின்ன பையனை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா. அந்த பையன் பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரியே தான் இருந்தான். அப்போ அவன் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப் ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சோரா ஷீரோ லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் லைஃபே கலர்ஃபுல்லா மாறிச்சு. பட் இப்போ என்னடான்னா நம்ம சோராவையே காணும். நம்ம சோராவை பத்தின மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. இவளோட லைஃப் திரும்பவும் கலர்லெஸ்ஸா போய்கிட்டு இருக்கு. சோரோ இல்ல அப்படி ஒருத்தன் இருந்தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர் கிரவுண்ட்ல படுத்திருந்த இடத்துக்கு போய் தேடி பாக்குறா. ஜப்ரேல் வந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், உனக்கு எத்தனை மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உன் கூட கேம் விளாண்டு ஜெயிச்சது ஸ்டெஃபை லவ் பண்ண சொன்னது யாரு அப்படின்னு கேட்கவும், நீங்க மட்டும்தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்றா. ஹீரோங்கிற நீங்க மட்டும் தான் என்னோட மாஸ்டர் அண்ட் நீங்க மட்டும் தான் இந்த ஹியூமன் ரைஸோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்லவும் நம்ம ஹீரோ சோகமாகறா. ஒருவேளை அவ கூட யாராச்சும் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுனா அது அந்த பார்பீஸ் தான். ஒருவேளை அவங்க கூட விளாண்டு அவங்க தோத்து போனதுனால தான் சோராவை பத்தின மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சோ. நம்ம வேணா பேசாம ஒரு கேம் விளாடுவோம், உங்களோட ஃபேக் மெமரிஸ் எல்லாமே எரேஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு நம்ம கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அப்ப அந்த சோரா அப்படிங்கிறவன் ஃபேக் தான் போல, என்னோட ஃபேக் மெமரிஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம சோரா சொன்ன சின்ன வயசுல உள்ள விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என்னாலும் சரி கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து எப்பவுமே ஒரே டீம், நம்ம தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லி சோரா சொன்னதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு கொடுத்துருதா அது எல்லாமே ஃபேக்குன்னு நினைக்கிறா. அப்ப இவ கடைசியா தோத்து போகிற மாதிரி ஒரு மூவ் வைக்கவும் அவ கையை சோற பிடிச்சு நம்ம பிளாங்க் எப்பவும் தோக்க மாட்டோம் அப்படின்னு இவன் இல்யூஷனா சொல்ற மாதிரி ஞாபகம் வருது. பிளாங்க் எப்பவும் தோக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ செக்மேட் வைக்குமே அவ லைஃப் திரும்பவும் கலர்ஃபுல்லா மாறுது. நீங்க ஏன் தோத்து போகல அப்படின்னு ஜப்ரேல் கேட்கவும், இதெல்லாம் ஃபேக் மெமரிஸ் இல்ல, சோரா அப்படிங்கிறவன் உண்மையாவே இருந்தான் அப்படின்னு ஹீரோ கத்துறா. ஸ்டெஃப்க்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க இருந்த மாதிரி லைட்டா ஞாபகம் இருக்கு. ஒருவேளை இதுக்கு காரணம் மேஜிக்கா இருக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் சொல்லவுமே, நேத்து நைட் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்து அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 19ஆம் தேதி, இன்னைக்கு 21, நேத்து நைட் எங்க இருந்தேன் அப்படின்னு கேட்கவும் யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்கி நேத்து நைட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்டெஃபை கட்டி பிடிக்கிறா. பட் ஆனால் அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. இப்போ புரியுதா ஜப்ரியல், ஒருவேளை நான் இவ்வளோ லவ் பண்ண சொல்லியிருந்தோம்னா நான் கட்டி பிடிச்சதுக்கு இவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கணும். பட் ஆனால் வரவே இல்லை. எங்க அண்ணன் சோரா தான் இவளை வந்துட்டு லவ் பண்ண சொல்லியிருந்தான் அப்படிங்கவா. அப்போ அந்த சோரா அப்படிங்கிற பர்சன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. மேபி ஒருவேளை இது கேமா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கேம் விளாண்டதுனால தான் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோரா இப்படி தனியா என்னை விட்டு போக மாட்டான், அவன் ஏதாச்சும் ஒரு க்ளூ எனக்கு கொடுத்துட்டு போயிருப்பான் அப்படிங்கவும் அவன் கடைசியா நான் உன்னை நம்புறேன், அவன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சோராவோட சவுண்ட் கேட்ட உடனே அவ சோரா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தேடி போய்கிட்டு இருக்கா. சோரா என்ன நம்பி கொடுத்துட்டு போயிருக்கான், நான் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு அவன் சொன்ன ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தேடி போய்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம சோரா வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், அதாவது அந்த வார்பீஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பீஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி இவங்களுக்கு அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் தேவை அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்போ குரமே கூட நம்ம ஏதோ ஒரு கேம் விளாண்டுருக்கோம் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டு மயங்கி விழுந்துருதா. இப்போதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டுறாங்க.
நம்ம சோராவும் குரமையும் ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. குரமையும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதுனால இவளுமே வந்துட்டு அந்த ஹியூமன் ரேஸ் கூட தான் சேருவா. ஹியூமன் ரேஸ் பீஸா நம்ம சோரா பெட்டா வச்சதுனால குரமையோட உயிரும் ஆபத்துல தான் இருக்கு. நம்ம சோரா வந்து குரமை கிட்ட அந்த ஹெல்ப்போட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே என் சைடு வேற எந்த ரேசஸும்லாம் இல்ல, நான் மட்டும் தான் தனியா இருந்து விளாடுறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஒரு கேம் விளாடுவோம். தோக்குறவங்க இந்த உலகத்தை விட்டே மொத்தமா மறைஞ்சிருவாங்க. அண்ட் அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்கள பத்தி மறந்துடுவாங்க. அண்ட் இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களோட மெமரி ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றான். இது கிறுக்குத்தனமா இருக்கு அப்படிங்கும். ஹியூமன் ரேஸ் பீஸையே நான் பெட்டா வச்சு விளாடுறேன், அதை விடவா இது கிறுக்குத்தனம் அப்படின்னு நம்ம சோரா கேட்கலாம். இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது. நம்ம சோராவே மறக்கடிக்கிற லெவலுக்கு காரணமா இருக்கிறது ஒரு கேம் தான். பிளட்ஜ் பண்ணி விளாண்டதுனால கேம்ஸோட ரூல்ஸ் எப்படி இருக்கிறதுனால தான் சோராவை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் ஆனால் அப்படி ஒரு வேளை மறந்துட்டோம் அப்படின்னா அவன் தோத்து போயிட்டான்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும், அவனை பத்தி வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும். வெயிட் பண்ணு, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மேஜிக் இருக்கான்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்லவும், ஜப்ரேல் வந்துட்டு அந்த இடத்த சுத்தி தேடி பார்க்கறா. அந்த இடத்துல பார்த்தா மேஜிக் இருக்கிறது தெரிய வருது. சோரா அவ்வளோ ஈஸியிலெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான், இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கவும் பார்த்தா ஸ்டெப் தடுக்கி விடுதா. அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ஏன் தடுக்கி விடுது அப்படின்னு கேட்கவும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு 3 கேம் பீஸ் மட்டும் கிடைக்குது. இதை வந்துட்டு எல்ஃப் லாங்குவேஜில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜப்ரேல் சொல்கிறா. இப்போ தான் இன்னொரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நம்ம சோரா வந்துட்டு இதில் இன்னொரு ரூல்ஸும் இருக்குது. ஒருவேளை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்துட்டு இந்த கேமை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி, அப்படின்னாலும் இந்த இடத்துல போர்டே இல்லை, நீங்கள் எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கேட்குறா. இங்க நம்ம குரமை என்னடனா நீ ஏன் வேணும்னே தோத்துப்பற அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். இங்க நம்ம குரமை தான் ஜெயிச்சுக்கிட்டே வர நம்ம சோராவோட மெமரிஸ் எல்லாம் அவ மைண்டுக்குள்ள போகுது. கடைசியில ஒரு கட்டத்துல நம்ம சோரா மறந்து போயிருந்தான். நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து சோரா அப்படிங்கிற ஒருத்தனே இல்லாத மாதிரி மெமரி தானாவே ஆல்டர் ஆயிருது. அவ்வளவுதான், நான் வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமை சொல்லவும், அப்புறம் இந்த கேம் போர்டுன்னு இங்கே இருக்கு, ஏன் இதுல ஒரு 3 பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஷீரோ இப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன காயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கா. சோரா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு இடத்துல ஒரு காயினை வைக்கிறா. காயின்ஸ் எல்லாம் இவங்க சைடுக்கு திரும்புது. இப்போ எல்லா காயின்ஸுமே வந்து இவங்க ஜெயிக்கிற மாதிரி மாறுது. சோரா, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கடைசி காயினை வைக்கிறா. அப்படி வைக்கவுமே இவ வந்து ஜெயிச்சதுனால அந்த இடமே வந்துட்டு மொத்தமா இடிஞ்சு விடுது. அந்த ரியாலிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அண்ட் நம்ம சோரா வந்துட்டு இப்போ திரும்ப வந்துருதான். சரி, ஓகே, நீ நம்மள கோவமா இருந்தா அடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவே இவ கட்டி பிடிச்சிட்டு போய் அழுதுட்டு இருக்கா. ஐயோ, நான் என் மாஸ்டரையே மறந்து போயிட்டேனா அப்படின்னு ஜப்ரேல் வருத்தப்பட்டு இருக்கா. அங்க பார்த்தா குரமே மயங்கி விழுந்தா. எப்படியாச்சும் இவளை காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஹெல்ப் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறா அப்படின்னு கெஞ்சுறா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு என்னோட டிமாண்ட் நம்பர் 1, நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட மெமரிஸ் எங்களுக்குள்ளே இருக்கணும், என்ன ஒரிஜினல் அவங்ககிட்டே போயிருட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு திரும்ப மூச்சு வந்துடுது. அண்ட் என்னோட 2வது டிமாண்ட், இந்த எல்ஃப் இவளோட மெமரியை நான் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவுமே இந்த எல்ஃப் பதறா. வருத்தப்படாத, ஒன்றும் பிரச்சனை ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரமே வந்து இவன் மேல நம்பிக்கையோட சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே மெமரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதுனால நம்ம சோராவை பற்றியே குரோமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவன் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிறது. நீ ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோராவை பாராட்டிட்டு இருக்கா. அவன் அப்படியே அவன் மேலே கீழே விழுந்துருதான். நீ இதுக்கு தயார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்கன்னு பார்த்தா கட்டி பிடிச்சா அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே பார்க்கறதுக்கு ரஃபா தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ளேயே சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் 10 ஹியூமன் ரேஸ் பீஸை பெட்டா வச்சதுனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமா இருக்காங்க. இங்க நம்ம சோராவும் ஷீராவும் குரமே அண்ட் எல்ஃப் கூட டீம் அப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த எல்ஃபோட ஹெல்ப் இவங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா ஸ்பை வேலை பார்க்கறதுக்காக அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் சீட்டிங் பண்ணாம இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான். குரமைக்கு ஒரு டவுட்டு, உன் மெமரிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், பட் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவா, அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். அது என்ன முக்கியமான விஷயம்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்க. என்னதே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனா, இப்போ இது ரொம்ப அவசியமா? சரி, ஓகே, என்னோட பேரு குருமி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படிங்கவும் நம்ம சோரா வந்துட்டு அவளை கிண்டல் பண்றான். சரி, ஓகே, நிறுத்து, நானே சொல்றேன் அப்படிங்கவும் இவ ஒரு வேலை வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன், நான் வேணா ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் வந்துட்டு என்னோட பேரு ஃபில், நீங்க யார் வேணா என்னோட பேரை சொல்லி கூப்பிடலாம், பட் ஆனால் அந்த ஜப்ரேல தவிர அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவ கேட்கா. 11 வருஷங்களுக்கு முன்னாடி நீ தான் எங்களோட சிட்டி அழிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் சொல்லவும் சோரா உண்மையான்னு கேட்கா. ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடென்ட், நான் அங்கே பறந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்டி மேஜிக் பேரியர் என்னை கீழே விழ வச்சிருச்சு, எனக்கு மண்டையில அடிபட்டுச்சு தெரியுமா, அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படிங்கும். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரி இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் அவ என்னோட காலில் கீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் சொல்றா. நான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும், நீ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்னோடனே சரி, ஓகே, என்னோட மாஸ்டரே சொல்லியாச்சு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பண்றா. நம்ம ஜப்ரேலுக்கு கோவமே வரல, சோரா கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இவ்வளோ பவர்ஃபுல்லானவளே இவன் எப்படி கெஞ்ச விட்றா அப்படின்னு சொல்லிட்டு குரமே ஆச்சரியமா பார்க்கவும், ஸ்டெப் வந்துட்டு இந்த குரமே பொண்ணா என்னைய சீட்டிங் பண்ணா அப்படின்னு கேட்கவும், ஏமாந்தது வான் தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோரா ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தான். நம்ம எல்லாரும் ஒரே டீமா இருந்தா செயல்பட போறோம், ஒருத்தர் நம்பணும் அப்படிங்கவும் சரி, ஓகே, நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமே வந்துட்டு ஆக்சுவலி நான் அந்த எல்ஃபோட வில்லேஜ்ல ஒரு வேலைக்காரியா தான் இருந்தேன், பட் ஆனால் இந்த ஃபில்மெட்டை என்னை எப்பவுமே ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணா, பட் ஆனால் அப்படி நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சா பிரச்சனை வரும், தெரிஞ்சே இவன் என்னை இன்னும் ஃப்ரெண்டாகவே தான் வச்சிருக்கா. அண்ட் நம்ம எல்ஃப் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய லீடர் போஸ்டிங்ல இருக்கா. அப்போ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா இவன் நம்ம கூட பழகிறது தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் கேட்கவும், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எங்க ஆளுங்க செத்து போனாலும் சரி, இல்லை அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் செத்து போனாலும் சரி,
நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். எனக்கு குரமே ஹாப்பியா இருந்தா போதும். நான் அவ பக்கத்துல இல்லைனாலே அவ அழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னும். ஏய் நான்லாம் அழுததே இல்லை தெரியுமா அப்படின்னு குரமே கத்துறா. ஏய் என்கிட்ட தோத்து பண்ண நீ உட்காந்து அழதானே செஞ்சா அப்படின்னு நம்ம சோரா கேட்கும். நான் அழலாம் இல்ல கண்ணு வெறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணுவோம். எல்ஃப் அவளை சமாதானப்படுத்துறா. இவ என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கா அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பிளான் போடுமா அப்படின்னு குரமே கேட்கறா. ஏன்னா அந்த வார்பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு குரமே சொல்லவும். நம்ம சோரா அவங்கள குளிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா. நான் குளிக்கிற ஐடியால இல்லை அப்படின்னு நம்ம கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லவும். இவளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படிங்கும். நீ தானடா உன் மெமரியை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி குரமே சொல்றா. சரி ஓகே இது எங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். ஜப்ரேலியா அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லவும் அவ கிட்டத்தட்ட 30 நிமிஷமா உட்காந்து அந்த ட்ரெடிஷ்னலை எக்ஸ்பிளைன் பண்றா. ஆக்சுவலி நம்ம சோரா இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த எல்ஃப் குரமே இவங்க எல்லாருமே ஒரு டீமா இருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை தோக்கடிக்க முடியும். அதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையோட இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சோரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் காமெடி ஓடிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த வார்பீஸ்டோட குயின் வந்துட்டு, இந்த மனுஷங்கள்லாம் முட்டாள், இவனுங்க நம்ம கூட போட்டி போட போறானுங்களா, ஈசனா நீதான் இதுல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இங்க நம்ம குரமே வந்துட்டு நம்ம சோராவை தேடி பாக்குறா. அவன் ரூம்ல எல்லாம் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கான். ஓ இந்த இருட்டுக்குள்ள உட்காந்து படிக்கிறதா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்கவும். இல்ல நான் சும்மா நீங்க குளிச்சத வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். ஆமா நீங்க ஜெயிப்பீங்களா? ஏன்னா நான் உன்னோட மெமரியை பார்த்த வரைக்கும் நீ கடைசி நிமிஷத்துல தான் ஜெயிச்சிருக்க எல்லா விஷயங்களையும். பட் ஆனால் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லவும். நான் மட்டும்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன். ஆனா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா அதை ஷீரோ பாத்துக்கிடுவா. ஸோ நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கவும். நம்ம குரமிக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த எல்ஃப் வந்துட்டு நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா நீ என்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரமிட்ட அவ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹே இதை நீ என் மெமரியை பார்த்து சொல்றியா அப்படின்னு கேட்கும். மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். உடனே நம்ம குரமே நம்ம சோராவோட மெமரிஸ்ல இருக்க சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்துறா. உடனே அதெல்லாம் இங்க பேசாத அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். மனுஷங்க தான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும். நீயும் மனுஷிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. மக்கள் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் எதிராகவே தான் இருக்காங்க. பார்த்தா இவங்க ஃப்ரண்ட் கேட் வழியாவே வராங்க. நம்ம ஜப்ரியில பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துகிட்டு அமைதியா வழி விடுறாங்க. மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பயப்படுதா. அதான் நமக்கு வழி விடுறாங்கல்ல. இப்போ நேராக ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன்ல இவங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு தான் கேம் நடக்கும்போது நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்பீஸ்ட் அந்த இடத்துல இருந்து போகவும். நம்ம சோரா ஸ்டெப்பை பார்த்து, அந்த பறவை கேம்ல நீ தோத்து போனல, நான் அதுக்காக இன்னும் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, இப்போ ஒரு விஷயம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் இந்த இடத்த சவுண்ட் ப்ரூஃபா மாத்த அப்படின்னு சொன்ன உடனே அவன் மேஜிக்கால சவுண்ட் ப்ரூஃபா மாத்திரா. உனக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ இவங்க கேம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ அந்த வார்பீஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. சோரா அண்ட் டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு சொந்தமான இந்த லேண்ட் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிரும். ஒருவேளை இவங்க தோத்தாங்க அப்படின்னா அந்த ரேஸ் பீஸா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால மனுஷங்களோட மொத்த உரிமையும் எங்களுக்கு வந்துடும். அண்ட் அவங்க எங்களுக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் இந்த கேமோட ரூல்ஸ் படி எப்பவுமே நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த கேமை பத்தின எல்லா மெமரிஸும் எரேஸ் ஆயிரும். இப்ப கூட நீங்க பின் வாங்கணும்னா பின் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும். பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிக்கவே முடியாத ஒரு கேம் முதல்ல நீங்க வைக்க கூடாது. ரெண்டாவது சீட்டிங் எதுவும் பண்ணி ஏமாத்த ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க இன்ஸ்டன்டா தோத்து போயிருங்க. அது அந்த பிளட்ஜஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பிளட்ஜ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியா நீ எப்போ ஃபன்னா விளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசனாவை பார்த்து நம்ம சோரா கேட்கறான். அவ எதுவுமே சொல்லல. நம்ம ஜாலியா கேம் விளாடுவோம் அப்படின்னு நம்ம சோரா அந்த பொண்ணை பார்த்து சொல்றா. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்க எல்லாருமே கேம்குள்ள போறாங்க. அந்த வார்பீஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏதோ மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்றான். பார்த்தா வந்துட்டு எல்ஃபிங்க இருக்கா, இவ்வளோ இதை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். நம்மளால மேஜிக்கா அந்த கேமுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம குரமே நினைக்கவும். ஜஸ்ட் அவன் நம்மள வாட்ச் பண்ணதா சொல்லியிருக்கான், அது மட்டும் போதும் அப்படிங்கவும். ஓ அந்த எல்ஃபை பாக்குறாளா, ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க தோக்க தான் போறீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம சோரா எதுக்காக இப்படி நிறைய பேர் வச்சிருக்கான் அப்படின்னா, அப்படின்னா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் இந்த வார்பீஸ்டால சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றை பண்ண முடியாது. இந்த வார்பீஸ்டால சீட்டிங் அப்படிங்கிற ஒன்று பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால நியாயமா விளையாண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ பார்த்தா அந்த ரூமில் இருக்கிற கதவு திறக்கவும் பார்த்தா இவங்க பூமியில் இருக்கிற அந்த டோக்கியோக்கே வந்திருக்காங்க. போச்சு திரும்பவும் பூமிக்கே வந்துட்டோமா அப்படின்னு நம்ம சோராவும் ஷீரோவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் தான் அந்த மனுஷங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், எங்களால் விளையாட முடியாது, ஏன்னா இதுதான் எங்கள் பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா மன்னிப்பு கேட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல சோரா அண்ட் ஷீரோ திரும்பவும் பூமிக்கே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம சோரா என்னடனா, கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் அந்த கேம் விளையாண்டு மனுஷங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கேமோட பேரு லவ் ஆர் லவ்டு. இதுல வந்து அந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் என்பிசி கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம மேல ரொம்பவே லவ்வா இருப்பாங்க. பிளேயர்ஸ் மேல போயிட்டு அவங்க லவ்வா இருந்துட்டு விழுவாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன் தருவாங்க, அதை வச்சு ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அதுல அவங்க கிட்ட இருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அதை வச்சுதான் இவங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு உண்டான பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அந்த கேமுக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் சாங் எல்லாம் போட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம சோரா இதெல்லாம் கவனிக்காம பயந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு சொன்னோடனே, அப்ப இது எதுவுமே உண்மை இல்லையா, உங்க கற்பனையில உருவாக்குன உலகம் தானா, அப்பாடா ஏன்டா என்னைய பயம் கொடுத்துறீங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு கிடக்கான். இந்த வார்பேஸ் நம்ம சோரா ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்.
ஓ அதனாலதான் எனக்கு சூரியன் அடிச்சும் வந்து வெயில் என் மேல படுற மாதிரியே ஃபீல் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ இது ஒரிஜினல் கேம் இல்ல, நம்ம வீடியோ கேம் விளாடுவோம் பத்தியா, அந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம ஷீரோ நார்மல் ஆகிறா. இப்ப அவங்க கேமை கண்டினியூ பண்றாங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை வச்சுட்டு போயிட்டு அந்த கேர்ள்ஸை சுட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து லவ் போர்ஷன் கிடைக்கும். அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கன்னுக்கு பவர் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆப்போசிட் பிளேயரை சுடணும். ஒருவேளை ஆப்போசிட் பிளேயர் நம்மள சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அடிமையா மாறிடுவோம். அண்ட் இந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸ் அவங்கள சுட்டு லவ் போர்ஷன்ஸ் அதிகமாக எடுத்தா அவங்க இன்னும் நம்ம மேலே லவ் ஃபீல் ஆக ஆரம்பிச்சு அவங்க நம்மளை தூக்கிட்டே போயிடுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வார்பேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம சோரா டப்புன்னு அசால்ட்டா ஒரு பொண்ணை சுட்டு அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் சுட்டு லவ் போர்ஷனை கலெக்ட் பண்றான். ஸ்டெஃப் என்னடான்னா எல்லா பொண்ணுங்களையும் அவங்கள தொட விட்டு அவள் லவ் போர்ஷன் எல்லாம் காலியான உடனே அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை சுட்டு நம்ம லவ் பர்சனை கலெக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த பொண்ணுங்க நம்மளை திருப்பி வந்து தொட்டுட்டு இருந்தாங்கன்னா நம்ம லவ் பர்சன் எல்லாம் காலியாயிரும். நம்மளால திருப்பி ஷூட் பண்றது கூட பவர் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்னடான்னா நம்ம ஹீரோ சோராவை சுட்டுறதா. உடனே நம்ம சோரா போயிட்டு ஹீரோ மேல லவ்வா இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜப்ரேல் என்னடான்னா ஹீரோவை சுட்டுறதா. உடனே நம்ம ஹீரோ ஜப்ரேல லவ் பண்ண ஆரம்பிக்கா. ஏண்டா எங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்குன்னு மனுஷங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எஃபெக்ட் வந்து காணாம போயிருது. நம்ம சோரா இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அந்த லவ் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம மூளையா யோசிக்க விடாதபடி பண்ணுது. இப்போ அவன் ஸ்டெஃபை சுட்டுட்டு நீ இப்படி கீழே வச்சு ஒன்னைய பார்க்க சுடு அப்படிங்கவும் அவன் சுட்ட உடனே அதை பவுன்ஸ் ஆகிட்டு அவன் மேலேயே படுது. இந்த புல்லட் வந்து பவுன்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஒரிஜினலா இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரிஜினலா அந்த கேமை விளையாட போறாங்க. குறைமையும் அந்த எல்ஃபோ வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே என்னால இங்க இருந்து கிளியரா பார்க்க முடியுது அப்படின்னு எல்ஃப் குறைமிட்டு சொல்றா. எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இங்க அந்த ஈஸுனா பண்ண என்னடான்னா நம்ம சோரா வந்து நீ எப்போ கடைசியா ஜாலியா விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதை நினைச்சு அவன் ஏன் அப்படி என்ன பார்த்து கேட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு ஃபாஸ்டா அங்க இருக்கிற என்பிசி கேரக்டர்ஸ் சுட்டு தள்ளுதா. இங்க ஈஸ்னா ஒரு பக்கம் சீரியஸா இருந்தா நம்ம சோரா என்னடானா காமெடி பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக் கால்குலேஷன்லாம் பண்ணி கரெக்டா சொல்றான். கடைசியில அவன் பார்க்கலாங்கிற நேரத்துல பார்த்தா அது மொத்தமா மறைஞ்சு போயிருது. இது நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம சோரா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த குறைமை என்னடானா இவன் திருந்தவே மாட்டான்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. எங்க உயிர் தாண்டா இந்த கேம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்னா ஒரு இடத்துல இருக்கும்போது அவளோட ஹியரிங் பவர் ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால யாரோ தூரத்துல வராங்க, மேபி அது ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிறவா அந்த புல்லட் பவுன்ஸ் ஆகுறத வச்சு அவ்வளவு தூரத்துல இருக்கிறவள சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்துச்சு. பட் ஆனா அவ அஃபெக்ட் ஆகல. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈசனா பண்ண திரும்பவும் நம்ம ஹீரோவை சூட் பண்றா. நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அந்த பவுன்சிங் டெக்னிக்கை வச்சு அந்த இன்னொரு புல்லட்டை அட்டாக் பண்றா. ஷூட்டிங்னு வந்துட்டாலே ஹீரோ தான் பெஸ்ட். என்னவா மேத்தமெட்டிக் கால்குலேஷன்லாம் பண்ணி புல்லட்டோட ஸ்பீடை முதல் கொண்டு கால்குலேட் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டி சில சமயம் அவளை சுடும்போது இவ நவர கூட மாட்டா. அது அவள் மேலே படவே செய்யாது. அந்த லெவலுக்கு கால்குலேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோ மாஸ்க் காட்டிட்டு இருக்கா. அந்த ஈஸ்னா பொண்ணு ஜன்னலை குதிச்சுட்டு வெளியே குதிச்சிருந்தா. பார்த்தா அங்க நம்ம ஜப்ரேல் பறந்து வந்துட்டு இருக்கா. இப்போ ஜப்ரேல் அந்த ஈஸ்னா பண்ண அட்டாக் பண்றா. ஆக்சுவலி இந்த இடத்துல மேஜிக் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம ஜப்ரேலால பறக்க முடியல. அப்பதான் பார்த்தா வேற லெவலில் ஒரு சீன் நடக்குது. ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு புல்லட் வந்து அந்த ஈஸ்னா பொண்ணு அட்டாக் பண்ணுது. இவளால அந்த புல்லட்ல இருந்து தப்பிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு தடுத்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு விடுதா. நம்ம ஜப்ரேல் கீழே விழுறா. ரெண்டு பேருக்குமே எதுவும் ஆகல. அவ ட்ரெஸ்ஸை ஷீல்டு மாதிரி பயன்படுத்திக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஷோரோ கண்டுபிடிச்சிருதா. நீ அதை பாத்தியா அப்படின்னு நம்ம குறைமை கேட்கவும் ஆமா நம்ம சோராவை பாராட்டே ஆகணும். ஏன்னா அவ வேற லெவல்ல அவ்வளவு தூரத்துல இருந்து ஷூட் பண்றான். அண்ட் அந்த ஈசனா பண்ணி ஏதோ ஒரு சீட்டிங் பண்றா. அதனாலதான் அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த புல்லட்டி அவ கரெக்டா டாச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சீட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா என்னங்கிறதே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி இந்த வார்பீஸ்ட் என்னடான்னா வெளியே இருந்து இந்த கேம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஈஸினா பொண்ணுகிட்ட அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணி சொல்றான். இப்போ அவங்க ஒரு பிரிட்ஜு கீழே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னோடனே அவ போயிட்டு கரெக்டா அந்த இடத்துல சுட்டுருதா அவங்கள. இப்போ நைட் ஆகுது. ஆக்சுவலி இங்க யாருக்கும் எதுவுமே ஆகல. இப்படி வெளியே இருந்து அவன் கம்யூனிகேஷன் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவகிட்ட சொன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்டெஃபை தான் ஆக்சுவலி அந்த பொண்ணு சுட்டுருக்கா. இப்போ இவங்க சுட்டோடனே நம்ம ஸ்டெஃபை இவங்க சைடு மாறிதா. அந்த ஈஸினா பொண்ணோட ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே வேகமா அடிக்குது. அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. எப்படியாச்சும் நான் அவங்களை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. இங்க நம்ம ஹீரோ என்னடான்னா உட்காந்து மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் கால்குலேஷன்லாம் போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பெரிய கால்குலேஷனே போட்டு வச்சிருக்கா. சோரா நீ என்ன நம்புறேன் அப்படின்னு கேட்கவும் அவன் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் அப்படின்னு போடுறா. அங்க இருந்து அந்த பொண்ணு ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ போயிட்டு அதை தடுத்துட்டு அவ அந்த புல்லட்டை வாங்கிடுறா. உடனே அடுத்து பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சோராவை அட்டாக் பண்ண நிக்க. உடனே நம்ம ஜப்ரேல் வந்து காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறா. ஹீரோ எதுக்காக உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜப்ரேல் கேட்கவும் மேபி அது அவளோட பிளானா இருக்கலாம். அவள் எதிர்கிட்ட மாற்ற மாதிரி இருக்கலாம். அவள் வந்து ஈக்குவல்டன் போட்டு எதுவுமே போடல அப்படின்னா அது பிளாங்க்னு அர்த்தம். பிளாங்க்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான். ஸோ அப்போ நான் தான் இதில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டு அந்த ஈஸினா பண்ண கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டியா அப்படிங்கும். ஜப்ரேல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் நான் அவளை ஏதாச்சும் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும். அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிடாதா அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இப்போ நம்ம ஜப்ரேல் என்னடான்னா சும்மா வேற லெவலில் மாஸ்க் காட்டிட்டு இருக்கா. ஹேய் பப்பி குட்டி நீ எவ்வளோ வேணா சீட்டிங் பண்ணிக்கோ ஆனால் நான் தான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஜப்ரேல் அவரோட ஃபுல் பவரையும் காட்டுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சும்மா வேற லெவலில் சீரியஸாக ஃபைட் நடக்கு. இங்கே நம்ம ஹீரோ என்னடான்னா சோராவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா.
நம்ம சோரா அப்படியே ஓடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஓடியே வர மாட்டேக்கா. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து அவளோட கண்ட்ரோலுக்கே போகலையே என்னமோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவன் சொல்லியிருப்பான் ஓடாத அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வந்தோடனே நான் மட்டும் இதை தப்பா கால்குலேஷன் பண்ணோம்னா நான் காலி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப மொட்டை மாடியில போய் நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம சோரா ப்ளீஸ் ஒர்க் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ நோக்கி ஃபாஸ்டா ஓடுறான். அவளோட எந்த புல்லட்டுமே இவன் மேல படல. அவ அதிர்ச்சியாகவும் பார்த்தா இவன் என்னடானா நீ இதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. இப்ப நம்ம சோரா வந்து ஹீரோவை ஷூட் பண்ண உடனே ஈசனா அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கான்சியஸ்னஸா தான் இருக்கா. சோரா இப்பதானே இவ்வளவு ஷூட் பண்ணா, இவ எப்படி கான்சியஸா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்காங்க. ஆக்சுவலி அவன் வந்து அவளோட ட்ரெஸ்ல தான் ஷூட் பண்ணிருப்பான். இவ்வளவு நேரம் அவ வந்துட்டு அவளோட கண்ட்ரோல்லயே இல்ல. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளவு நேரம் அந்த ஈசனாவோட கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி நடிச்சிருக்கா. இப்போ ஒரு புல்லட் வந்து இந்த ஈசனா மேல பட போகுது. ஜஸ்ட் மிஸ்ல இருக்கும்போது அந்த ஈசனாவால தப்பிக்கவே முடியாது. அப்படிங்கிற நேரத்துல அவ என்னடானா ஒரு மான்ஸ்டர் பீஸ்ட் மாதிரி மாறிட்டு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல எபிசோடு நம்ம சோரா அந்த ஈசனா பொண்ணுகிட்ட நீ கடைசியா இப்ப ஜாலியா விளாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணு ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிட்டா. இப்ப எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஏர்லயே டபுள் ஜம்ப் பண்றா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா பாத்துருக்கோம். அவ ரொம்பவே ஃபாஸ்டா இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்க திரும்பினாலும் அவ மட்டும்தான் நிக்கா. நம்ம குறுமே அதிர்ச்சி ஆகுறா. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈசுனா நினைக்கவும் நம்ம வார் பீஸ்டோட குயின் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம சோரா அண்ட் ஹீரோ இவா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவ அந்த இடத்துல நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச லெவலுக்கு அட்டாக் பண்றா. பட் ஆனா இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணல. அந்த லெவலுக்கு இவ ஃபாஸ்டா மூவ் ஆகுறா. உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க எங்களை ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அந்த வார் பேஸ் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். இவங்களால ஈக்குவேஷன் கால்குலேஷன் எதுவுமே போட முடியல. ஏன்னா அவ பிசிக்ஸ்ல எல்லாத்தையும் பிரேக் பண்றா. பட் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா அவளை அட்டாக் பண்ண போறான். இவன் பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்குது. பட் ஆனா அவ ஒரே நேரத்துல 2 புல்லட் அனுப்பி இவங்க 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல ஹிட் பண்ணிடுதா. அந்த புல்லட்டும் இவங்களை ஹிட் பண்ணிடுச்சு. கன்ஃபார்மாவே இது ஹிட் தான். பிளாங்க் 2 பேருமே கீழே விழுந்துருந்தாங்க. அவ்வளவுதான் ஈசனா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லவே இவன் நார்மலாகிறா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ட்விஸ்டா அவளை யாரோ சொல்றாங்க. அந்த ஈசனாவை சுட்டது நம்ம ஸ்டெப்ஸ் தான். இப்போ நான் கண்ணை திறக்கலாமா அப்படின்னு நம்ம ஸ்டெப் கேட்கறா. உடனே அந்த அன்னைக்கு கலக்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த வார் பீஸ்ட் அதிர்ச்சி ஆகுறான். ஆக்சுவலி அவங்க மேல இருந்து கீழே விழும்போது ஜப்ரேல் அந்த ஈசனாவை சுடவும் கரெக்டா இவங்களும் வந்துட்டு சுடுவாங்க. அது பவுன்ஸ் ஆகும். ஆக்சுவலி அது அந்த ஈசனாக்கு கால்குலேட் பண்ணல, கீழே ஓடிட்டு இருக்க அந்த ஸ்டெப்புக்கு தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க. அவ ஒரு என்பிசி மேல உட்காந்துருக்கா. இந்த என்பிசி கேரக்டர்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால ஒரே பேட்டர்ல தான் மூவ் ஆகுது. அதை இவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சோரா வந்துட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட அந்த பறவை கேம்ல நீ தோத்து போனதுக்கு நான் உனக்கு எதுவுமே பனிஷ்மெண்ட் தரலன்னு சொல்லிட்டு ஹீரோ எதை எழுதினாலும் அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இவங்க பிளான் போட்டு தான் கரெக்டா அவளை அந்த பிரிட்ஜுக்கு கீழே வர வச்சிருக்காங்க. இதனாலதான் இப்போ இவ தோத்து போயிட்டா. எங்களோட ஹார்ட் பீட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சீட்டிங் பண்ணி அவளுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் ஸ்டெப் வந்து அன்கான்சியஸாக இருந்ததுனால அவளை நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஒரு கேமில் ஜெயிக்கணும்னா ஒன்று நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா எதிரியோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிடணும். அதை தான் நாங்கள் பண்ணோம், அதனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நம்ம சோரா சொன்ன உடனே அந்த வார்பீஸ்ட் எரிச்சலோடையே எல்கியாவோட சோரா அண்ட் ஷீரோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸ்டெஃப் நீ தான் இன்னைக்கு இந்த கேமோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் வந்து நம்ம ஸ்டெஃபை பாராட்டுறா. இங்கே அந்த ஈசனா பண்ணி எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. என்னால தான் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தோத்து போயிடுச்சு, என்னால இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கா. இதுல நீ வருத்தப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லை, ஏன்னா யாரும் சாக போறது இல்லை, இன்னைக்கு நீ இந்த கேமை என்ஜாய் பண்ண தானே அப்படிங்கும். இல்லை என்னால நிறைய பேர் கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. யாருமே சாக போறதும் இல்லை, எதுவுமே நடக்க போறதும் இல்லை, நாங்கள் ஒன்றும் மோசமானவங்கலாம் கிடையாது, நீ எங்களை நம்பலாம், நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் கை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஈசனா பொண்ணு இவங்க கூட கை கொடுத்து இப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கிடுதா. எல்லா ஹியூமன்ஸோட உயிருமே காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குரமே வந்துட்டு பரவாயில்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோராவை பாராட்டிட்டு இருக்கா. சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு இந்த எல்ஃபோ குரமையும் கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த வார்பீஸ் பொண்ணு கூட நம்ம ஹீரோ சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த வார்பீஸ் பொண்ணு ஈசனாவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எப்படி இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, என்ன பைய சொல்லி ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்பீஸ் கேட்கறான். நம்ம ஸ்டெஃப் சோரா கிட்ட எதையோ முக்கியமா சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்கு விழுந்துருதா. உடனே அந்த அன்னைக்கு நம்ம சோரா வந்துட்டு தெரியும் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அவங்களோட முக்கியமான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் வெளியே இருக்கிற ஐலாண்டுக்கு மாத்திட்டாங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அப்படிங்கிறா. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட இன்னும் சண்டை முடியல அப்படிதானே ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா கேட்கலாம். பார்த்தா அதோட ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த இடத்துல தான் இருக்கிறா. இவா பேரு ஷ்ரைன். இவா தான் வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு குயின் மாதிரி. இப்போ அந்த பிரின்சஸ் ரைன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, உங்க 2 பேருனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு, இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனே இப்போ ஆபத்துல இருக்கு, எங்களோட கேம் பிளான் அது சீக்ரெட்டா இருந்தது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, நீங்க ஒரு எல்ஃப் வேற ஸ்பையா வச்சிருந்தீங்க அப்படிங்கிறதுனால அந்த எல்ஃப் எல்லார்ட்டையும் போயிட்டு சொல்லிடுவா. இப்போ எல்ஃப் கூட நாங்க சண்டை போட வேண்டியது இருக்கும், இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு அந்த வால்ஹைம் அதுல இருக்கிற ஃப்ளூகல்ஸ் அப்படின்னு சொல்லவும் ஆமா நானும் வந்துட்டு அதுல ஒரு முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் சொல்றா.
ஃப்ளூகல் அண்ட் எல்ஃப் இவங்க கூட போட்டி போட்டா கண்டிப்பா எங்களால ஜெயிக்கவே முடியாது. நாங்க தோக்குறது இப்ப காரணம் நீதான். சோ நான் உன்னை பழி வாங்க போறேன். உன்னோட சாவு அது ரொம்பவே ஈஸியா இருக்காது அப்படின்னு அந்த ஸ்ரைன் வந்துட்டு நம்ம சோராவை ஒரு கேமுக்கு கூப்பிட்டுவோம். இப்ப நம்ம சோரா தான் வந்துட்டு என்ன கேம் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். எனக்கு நிறைய விளையாண்டு போர் அடிச்சு போச்சு, ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு. சோ இந்த காயின் கேம் விளையாடுவோம் அப்படின்னு சோரா சொன்ன உடனே இந்த சின்ன காயின் தான் நம்மளோட எதிர்காலத்தையே முடிவு பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. ஜெயிச்சா என்ன வேணும் அப்படின்னு நம்ம சோரா கேட்கவும், இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன்ல இருக்கிற மக்கள் எங்களை நாங்களே தான் ஆட்சி பண்ணிக்கிடுவோம், உனக்கு கீழே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ரைன் சொல்லவும், சரி ஓகே அப்ப நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அந்த கான்டினென்ட்க்கு வெளியே இருக்க அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனும் எனக்கு தான் சொந்தமாகும் அண்ட் அவங்க மொத்த ரிசோர்சஸ் அதுவும் எனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு இந்த ஸ்ரைனும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ ஹெட்டா டெய்லா நம்ம சோரா கேட்கறான், எதை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த காயினை தூக்கி போடுறான். இப்போ இந்த காயின் அவன் தூக்கி போட்ட உடனே இந்த ஸ்ரைன் வந்துட்டு அவளோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்றா. அந்த காயின் விழுற கண்டிஷனை பார்த்தா கிட்டத்தட்ட 154 தடவை அதை சுத்திட்டு 5 தடவை கீழே துள்ளிட்டு டெய்ல்ஸ்ல விடும். இவங்க கிட்ட ஏதோ சீட்டிங் பண்ற மாதிரி தெரியல, இந்த இடத்துல மேஜிக் இல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்ல்ஸ் அப்படின்னு அவ சூஸ் பண்றா. பார்த்தா அந்த காயின் ரெண்டும் இல்லாம நடுவுல நின்றுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த ஸ்ட்ரைன் அதிர்ச்சி ஆகிறா. ஆக்சுவலி இது நம்ம சோராவோட பிளான் தான். அந்த காயின் கரெக்டா கீழே விழும்போது அவன் லைட்டா அங்கே இருக்கிற ஒரு கல்லை நகட்டி அதை ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சிருப்பான். நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்களா இல்ல நம்ம 2 பேருமே தோத்துட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்களா? 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கண்ட்ரி அது எனக்கு சொந்தமான அண்ட் அதோட கண்ட்ரோல் உங்ககிட்டே தான் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும், இவனை நீங்க நம்பாதீங்க, இவன் நம்ம நாட்டை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த பார்பி சொல்லவும், அழகான கியூட்டா இருக்கிற அந்த கேர்ள்ஸ் அப்படி இருக்கிற கண்ட்ரியை நான் ஏன்டா அழிக்க போறேன் அப்படின்னு நம்ம சோரா கேட்கும். எப்பவுமே நீங்க பிளான் பண்ணது மட்டும் தான் நடக்குதுல்ல, பட் என்னதான் இருந்தாலுமே அந்த எல்ஃப் அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்களா, என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், நம்ம தான் ஜெயிப்போம், ஏன்னா நான் அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இதுக்காக தான் அன்னைக்கே நான் வந்து குரமி கூட கேம் விளாண்டு அந்த எல்ஃபோட மெமரிஸை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பிளட்ஜ்ல வந்து பெட்டா வச்சேன். ஸோ அந்த எல்ஃப் தப்பான இன்ஃபர்மேஷன் தான் போய் கொடுப்பா அப்படிங்கவும், இதை நீ அப்பவே கால்குலேட் பண்ணிட்டியா அப்படிங்கவும், செக்மேட் அப்படிங்கிறது எதிரி ராஜாவை காலி பண்ண போறோங்கிறது இல்ல, எதிரி ராஜா இதுக்கப்புறம் நமக்காக வேலை பார்க்க போறான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நம்ம 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரைன் சொல்றா. இப்போ இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, திரும்பவும் வார் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு ஸ்ட்ரைன் கேட்கவும், அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தா எப்பவோ உங்களோட ரேஸ் பீஸை நான் வாங்கியிருப்பேன். என்னோட ஆசை அது இல்லை, நான் காட் டெட் கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கும். ஒரு காட் கூட ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைன் கேட்கறா. இந்த ரேஸ் பீசஸ்ல இருக்கிற பீஸ் எல்லாமே பாக்குறதுக்கு செஸ்ல இருக்கிற அந்த பீஸ் மாதிரியே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா காடையே சேலஞ்ச் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் வரும். அண்ட் இந்த ரேஸ் பீஸ் இதை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, எல்லாருமே நம்ம ஒத்துமையா இருந்தா போதும். நீங்க ஒரு பாயிண்ட்டை மறக்கிறீங்க. அந்த கடைசி பிளேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, லெட்ஸ் ஆல் ஹேவ் ஃபன் அண்ட் பிளே டுகெதர். சோ நம்ம ஒத்துமையா சேர்ந்து விளையாண்டோம் அப்படின்னா காடையே நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சோரா சொல்றான். பரவாயில்ல, அவங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது ரொம்பவே கரெக்ட் தான். சீக்கிரமா வாங்க, அவங்க கூட நான் விளையாடணும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட்டுங்கிற காட் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம குரமே வந்து எல்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, சோரா அவன் எப்படி எல்லா ரேஸையும் ஜெயிக்க போறான்னு தெரியல, பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அவன் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் போராடி எப்படியாச்சும் ஜெயிப்பான். எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவன் அதுல ஜெயிச்சிருவான். எவ்வளவுதான் அவன் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அந்த கேமை மட்டும் அவன் என்ஜாய் பண்ணி தான் விளையாடுவான். அதே மாதிரி நீ எப்பவுமே என் கூட இரு, நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமே அந்த எல்ஃபை பார்த்து சொல்றா. இப்போ நம்ம சோரா வந்துட்டு, ஹே ஸ்ரைன் உன்னால அதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்கவும், நீ எதுக்கு அதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பி சொல்றான், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பெரிய மேஜிக் பவரை கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சமன் பண்றா. ஆக்சுவலி பார்த்தா இந்த எக்ஸீட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஒரு ரேஸை அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னை எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷோரா அண்ட் ஹீரோ லெட்ஸ் பிளே எ கேம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இதுக்கு சீசன் 2